ஓகேவா? நெக்ஸ்ட் டாபிக் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். சரியா? ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாபிக். 10 மார்க்ஸ் கொஷின் கேட்பாங்க. ஓகேவா? ஜேர்னல் மட்டும்தான் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ சேல் பண்ணுறதுக்கு என்ன ஜேர்னல் என்ட்ரி? கேஷ் டு சேல்ஸ். கிரெடிட் சேல்ஸ்க்கு என்ன ஜேர்னல் என்ட்ரி? என்ன டெட்டார் டு சேல்ஸ். இந்த விஷயம் தெரியாமல் நீ கையே வைக்க முடியாது அக்கௌண்ட்ஸில். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒரு டிரான்சாக்ஷன் கேஷுக்கா இல்லையான்னு பாரு. கேஷாக இருந்துச்சுன்னா கேஷ் கண்டிப்பாக அதில் என்ன இருக்கும்? இன்வால்வ் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் அந்த டிரான்சாக்ஷன் நமக்கு ரிசீவ்டா இல்லை பெய்டான்னு பாரு. ரிசீவ்டாக இருந்துச்சுன்னா எப்பவுமே என்னது? கேஷு டெபிட்டு. நெக்ஸ்ட்டு எதனால் ரிசீவ்டுன்னு பாரு. எதனால் ரிசீவ்டோ அதனால் க்ரெடிட்டு. சேல்ஸ்னால ரிசீவ்டுனா சேல்ஸ் க்ரெடிட்டு. வேறு எதனா இன்கம்னால ரிசீவ்டுனா இன்கம் க்ரெடிட்டு. இல்லை யாராவது பார்ட்டிக்கிட்டேருந்து ரிசீவ்டுனா பார்ட்டி க்ரெடிட்டு. புரியுதானே பேசுகிறேன்னு? ஸோ சிம்பிள். ஓகேவா? ரிசீவ்டு இருந்தால் எப்போயுமே கண்ணை மூடிட்டு என்ன பண்ணணும்? கேஷை டெபிட் பண்ணிடணும். அப்புறம் எதனால் ரிசீவ் பண்ணியிருக்கோமோ அதை என்ன பண்ணுவேன்? க்ரெடிட் பண்ணுவேன். பெய்டாக இருந்துச்சுன்னா கண்ணை மூடிட்டு கேஷ் என்ன பண்ணிடணும்? க்ரெடிட் பண்ணிடணும். எதனால் பே பண்ணியிருப்பேன்? எய்தர் எக்ஸ்பென்சஸாக இருக்கும், ஆர் பர்ச்சேஸாக இருக்கும், ஆர் யாருக்காவது நீ பே பண்ணியிருப்ப. பேங்க்குக்கோ இல்லை யாருக்கு பே பண்ணியிருக்கேன் அவனை என்ன பண்ணுவேன்? டெபிட் பண்ணிவேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் அக்கௌண்ட்ஸு. கிளியரா? ஒன்று இந்த மாதிரி நடந்திருக்குமா? அப்படி இல்லைன்னா என்ன இருக்கும்? நாட் ரிசீவ்டு நாட் பெய்டுன்னு நடந்திருக்கும். கரெக்டாக இல்லையா? இப்போ ரிசீவ்டுனா இது போட்டிருப்பேன். நெக்ஸ்ட் என்னது? நாட் ரிசீவ்டு. அப்போ நாட் ரிசீவ்டுனா என்ன பண்ணுவேன்? நாட் ரிசீவ்டுங்கிறதுக்காக உனக்கு வரணுமா வரக்கூடாது? அது வரணும். கரெக்டாக இல்லையா? உன்னுடைய அசெட் அது. ஓகேவா? அப்போ நாட் ரிசீவ்டுனா அவனை என்ன சொல்லுவேன்? டெட்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஆர் அக்ரூடு இன்கமாக இருந்துச்சுன்னா என்னன்னு சொல்லுவேன்? அக்ரூடு இன்கம் அப்படின்னு சொல்லுவேன். இல்லைனா யார் பார்ட்டி நேமோ அந்த பார்ட்டி நேம் என்ன பண்ணுவேன்? டெபிட் பண்ணுவேன். புரியுதாப்பா? நாட் ரிசீவ்டில் 2 என்னது? சேல்ஸோ இன்கமோ என்னவோ அதை என்ன பண்ணியிருப்பேன்? இங்கே போட்டிருப்பேன். கிளியரா? அதே மாதிரி நாட் பெய்டுக்கு என்ன பண்ணுவேன்? மேலே எந்த ரீசனுக்காக இது நாட் பெய்டுன்னு பார்ப்பேன். கீழே என்ன போடுவேன்? 2 கிரெடிட்டார்ஸ் ஆர் அவுட்ஸ்டாண்டிங். அந்த மாதிரி என்ட்ரிஸ் என்ன பண்ணுவோம்? பாஸ் பண்ணியிருப்போம். புரியுதானா சொல்கிறேன்னா? இதை தவிர்த்து அக்கௌண்ட்ஸில் வேறு என்ட்ரிஸே பாசிபிள் கிடையாது. ஓகேவா? கிளியரா? ஸோ ரிசீவ்டு பெய்டு. செகண்ட் என்ன? நாட் ரிசீவ்டு நாட் பெய்டு. இதை மட்டும் தெளிவாக தெரிஞ்சதுனாலே உன்னால் என்ன பண்ண முடியும்? ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? கிளியரா? ஸோ அப்போது கிரெடிட் சேல்ஸ்க்கு என்ன ஜேர்னல் என்ட்ரி போட்டிருப்பேன்? டெட்டார் அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ் அக்கௌண்ட். கிளியரா? ஸோ இவன் காசு கொடுத்துட்றான். அப்போனா ஜேர்னல் என்ட்ரி வரும் கேஷ் டு டெட்டார். ஓகேவா? இப்போ பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்னா என்ன சொல்கிறான்னா, இவன் காசு என்றைக்கு கொடுப்பான்? இவனுக்கு ஒரு 30 days டைம் கொடுத்துருக்கனா அப்போ என்ன பண்ணுவான்? 30 daysக்கு அப்புறம் காசு கொடுப்பான். பட் உனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு பணம் தேவைப்படுது. ஆர் நீ அவனை நம்புறதா இல்லை. நீ என்ன பண்ணுறதா இல்லை? அவனை நம்புறதா இல்லை. ஸோ என்ன பண்ணுற? ஒரு பேப்பர் எடுத்து அந்த பேப்பரில் நீ எனக்கு இவ்வளோ காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதி அவன்கிட்ட கொடுத்து அந்த பேப்பரை அக்செப்ட் பண்ண சொல்லி சொல்கிற. அவனும் அந்த பேப்பரை அக்செப்ட் பண்ணி கொடுத்துட்டான். அப்போ அந்த பேப்பருக்கு இப்போ உயிர் வந்துருச்சா இல்லையா? உயிர் வந்துருச்சு. கரெக்டாக இல்லையா? இப்போ இந்த பேப்பரை என்ஃபோர்ஸ் பண்ண முடியுமா முடியாதா? என்ஃபோர்ஸ் பண்ண முடியும். அண்ட் இந்த பேப்பரை நீ இன்னொருத்தனுக்கு காசுக்கு பதில் ட்ரான்ஸ்ஃபரும் பண்ண முடியும். புரியுதானா சொல்கிறேன்னு? காசுக்கு பதில் இந்த பேப்பர் என்ன பண்ண முடியும்? ட்ரான்ஸ்ஃபரும் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இவன் எனக்கு கொடுக்கணுன்னா இவங்கிட்டேருந்து நான் பேப்பர் வாங்கியிருக்கேன்னா அந்த பேப்பர் இப்போ என்னது? மணிக்கு ஈக்குவலண்ட். அந்த பேப்பர் என்னது? இப்போ மணிக்கு ஈக்குவலண்ட். அதை நான் என்ன பண்ணலாம்? நான் கொடுக்க வேண்டிய ஒரு பேமெண்ட் உனக்கு என்ன பண்ணலாம்? அந்த பேப்பரை அந்த பேமெண்ட்டுக்கு பதில் உனக்கு நான் கொடுக்கலாம். புரியுதா? ஓகேவா? அதுதானது பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஓகேவா? பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுங்கிறது என்ன? ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்.
அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எப்படி இருக்கும்? இன் ரைட்டிங். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எப்படி இருக்கும்? ரைட்டிங்கில் இருக்கும். அதில் அன்கண்டிஷனல் ஆர்டர் வந்து இருக்கும். என்ன இருக்கும்? அன்கண்டிஷனல் ஆர்டர். அப்போ நான் என்ன சொல்லுவேன், நான் நீ எனக்கு இவ்வளோ தரணும், அதுக்கு இந்த பேப்பரை சைன் பண்ணுன்னு நான் என்ன பண்ணியிருப்பேன், உன்னை சைன் பண்ண சொல்லியிருப்பேன். புரியுதா? ஓகேவா? நீ அதை சைன் பண்ணி கொடுப்ப. ஓகேவா? ஸோ இது வந்து அது அன்கண்டிஷனல் ஆர்டர் சைன்டு பை த மேக்கர். மேக்கர்னால் யார் எழுதுகிறானோ அவன் என்ன பண்ணியிருப்பான், அதை அன்கண்டிஷனல் ஆர்டர் அதில் பாஸ் பண்ணியிருப்பான். ஓகேவா? டு பே எ சர்டன் சம் ஆஃப் மணி, இவ்வளோ காசு கொடுக்கணும், டு மீ ஆர் டு ஆர்டர் ஆஃப் மை பர்சன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பேன், நான் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை எழுதியிருப்பேன். அதுக்கு பேர் தான் அது பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். அதுக்கு பேர் தான் அது பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஓகேவா? அது பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் எ டைப் ஆஃப் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் என்னது? ஒரு டைப் ஆஃப் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். இதே மாதிரி இன்னொரு டைப் ஆஃப் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் என்னென்னா ப்ராமிசரி நோட். இன்னொரு டைப் ஆஃப் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன? ப்ராமிசரி நோட். எல்லாமே சேமு. இங்கே அன்கண்டிஷனல் ஆர்டருக்கு பதில் அன்கண்டிஷனல் அண்டர்டேக்கிங். அவனா நான் உனக்கு இவ்வளோ தரணும்னு எழுதி கொடுக்குறான் பார், அதுக்கு பேர் என்னது? ப்ராமிசரி நோட். கிளியரா? நீ தரணும் அப்படின்னு நான் எழுதி வாங்கினா அதுக்கு பேர் என்ன? பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். அவனா நான் உனக்கு இவ்வளோ தரணும்னு எழுதி கொடுத்தா அதுக்கு பேர் என்ன? ப்ராமிசரி நோட். இதில் ஆர்டர் இருக்கும், அதில் என்ன இருக்கும்? அண்டர்டேக்கிங் இருக்கும். இதில் என்ன இருக்கும்? பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் ஆர்டர் இருக்கும், ப்ராமிசரி நோட்டில் என்ன இருக்கும்? அண்டர்டேக்கிங் இருக்கும். நீ இப்போ கையில் ஒரு பீஸ் வச்சுருக்கியா? எவ்வளோ வச்சுருக்க கையில்? காசு வச்சுருக்கியா? 10 rupees 100 rupees ஏதாவது வச்சுருக்கியா? ஸோ இது ஒரு பேப்பரா இல்லையா? இது ஒரு பேப்பரா மணியா? பேப்பர். இது ஒரு பேப்பர். இது வந்து ஒரு ப்ராமிசரி நோட். இது என்னது? ப்ராமிசரி நோட். இது வந்து மணி கிடையாது. இது என்னது? ப்ராமிசரி நோட். இதை யார் சைன் பண்ணியிருக்கா? கவர்னர் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. கவர்னர் என்ன சொல்கிறாருன்னா, நான் இந்த பேப்பரை எடுத்துகிட்டு வர யாராக இருந்தாலும் அவங்களுக்கு 100 rupees worth உள்ள எதை வேணால் நீ கொடுக்கலாம். இந்த பேப்பருக்கு நான் அது கேரண்டி. ஸோ நாளைக்கு இந்த பேப்பர் எடுத்துகிட்டு வந்து நீ என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் உனக்கு என்ன தருவேன்? 100 rupees worth உள்ள ஒரு பொருளை நான் உனக்கு தருவேன். ஆர் 100 rupees மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை நான் உனக்கு பண்ணுவேன். இப்போ நம்ம எப்படி இந்த காசை பேங்க்கில் போட்டு 100 rupees எப்படி டிஜிட்டலாக வருது நமக்கு? அங்கே நம்ம காசு கையில் வச்சுருக்கோமா? ஆனால் உங்கள் அக்கௌண்ட்டில் 100 rupeesன்ற ஒரு வேல்யூவை கொடுக்குறாங்கல்ல, அதுதான் இந்த பேப்பர். இதில் பார்த்தீங்கன்னா எழுதியிருப்பாங்க. என்ன எழுதியிருப்பாங்க? ஐ ப்ராமிஸ் டு பே. என்ன எழுதியிருக்காங்க? ஐ ப்ராமிஸ் டு பே த பேரர். பேரர்னா இந்த பேப்பரை யாரெல்லாம் கையில் வச்சுருக்காங்க அவன் தான் யார்? பேரர். ஓகேவா? த பேரர் த சம் ஆஃப் 100 rupees. ஸோ இந்த ப்ராமிஸ் அவன் விட்ரா பண்ணிட்டானா இது என்ன ஆகாது? இந்த பேப்பருக்கு லைஃப் இல்லை. இப்போ விட்ரா பண்ணாங்கல்ல, ரீசெண்டாக டிமானிட்டைசேஷன் பண்ணாங்கல்ல, புரியுதா? அவங்க ப்ராமிஸை விட்ரா பண்ணிட்டாங்க, அதனால் இது கான்ட்ராக்ட் கிடையாது. புரியுதா நான் சொல்கிறேன்னு? ஓகேவா? அவங்க ப்ராமிஸ் பண்ணதுனால தான் இந்த பேப்பருக்கு என்ன இருக்குது? இப்போ ஒரு வேலிடிட்டி இருக்குது. அவங்க ப்ராமிஸை எப்போ வேணால் என்ன பண்ணிக்கலாம்? விட்ரா பண்ணிக்கலாம். அப்படி விட்ரா பண்ணிட்டாங்கன்னா இந்த பேப்பருக்கு என்ன கிடையாது? வேலிடிட்டி கிடையாது. இதே மாதிரி ஆர்பிஐ கவர்னர் தான் உனக்கு சைன் பண்ணி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நான் ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து சைன் பண்ணி உனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் அது இந்த பேப்பருக்கு ஈக்குவலாக அதை என்ன பண்ண முடியும்? ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். புரியுதா? ப்ரொவைடட் ப்ராப்பர் ஸ்டாம்பிங் பண்ணியிருந்தோம் அப்படின்னா என்ன பண்ண முடியும்? அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். கிளியரா? இதுவும் ஒரு ப்ராமிசரி நோட். நான் அவனுக்கு எழுதி கொடுக்குறது தானே அது ஒரு ப்ராமிசரி நோட் ஆர் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். இது ப்ராமிசரி நோட். ப்ராமிசரி நோட்னா என்ன? நீ கேட்காம அவனே என்ன பண்ணியிருக்கான்? ப்ராமிஸ் பண்ணியிருக்கான். பட் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுங்கிறது நீ கேட்ப. நீ புரியுதா என்ன சொல்கிறேன்னா? இப்போ 2 பேர் இருக்காங்க. டெட்டார் நான் உனக்கு சேல் பண்ணுறேன். அப்போ நீ எனக்கு காசு தரணுமா? காசுக்கு பதில் நீயா எனக்கு எழுதி கொடுத்தீங்கன்னா அதுக்கு பேர் என்ன? ப்ராமிசரி நோட். நான் எழுதி இதை அக்செப்ட் பண்ணுன்னு சொல்லி உங்ககிட்ட அனுப்புகிறேன் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன? பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ரெண்டுத்துக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ். கிளியரா? புரியுதா? ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஃபுல்லாக பார்ப்போம். ப்ராமிசரி நோட்டில் உனக்கு சம்ஸே இருக்காது, கான்செப்ட் மட்டும் தான் என்ன பண்ணியிருப்பாங்க? எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. புரியுதா?
கிளியராக இருந்தாலும் ஒன்று 2 சம் லாஸ்ட்டாக பார்ப்போம். ஸோ இப்போ டெட்டார் டு சேல்ஸ்னு ஒரு என்ட்ரி உன் புக்கில் இருக்குமா? ஓகேவா? அப்போ நீ என்ன சொல்லுவ? உனக்கு காசு தேவைக்காகவோ இல்லை நீ அவனை நம்பாமல் இருப்ப. ஒன் ஆஃப் த கண்டிஷன் டு த கான்ட்ராக்டும் நம்ம பார்த்தோம். என்னது? நீ வந்து பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அக்செப்ட் பண்ணலாம், நான் அதை என்ன பண்ணிப்பேன், ரிட்டன் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லி கண்டிஷன் டு த கான்ட்ராக்ட்லையும் நம்ம என்ன பண்ணியிருப்போம், மென்ஷன் பண்ணியிருப்போம். கான்ட்ராக்ட் கேன்சல்னு நான் ட்ரீட் பண்ணிப்பேன். அப்போ இந்த பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுனா அது ஒரு மெயின் விஷயமா எசென்ஷியலான இது உனக்கு ஆக்ட் பண்ணுது. ஸோ இப்போ நீ காசு கொடுக்கறதுக்கு பதில் நான் உன்னை நம்பலை அப்படின்னாலோ இல்லைனா எனக்கு அர்ஜென்ட் தேவை அப்படிங்கிறதுக்காகவும் அந்த பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் என்ன பண்ணுவேன், உங்ககிட்டேருந்து வாங்கிப்பேன். ஓகேவா? அப்போ இதில் யார் வந்து பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை ட்ரா பண்ணுவா? சேல் பண்ண என்ன பண்ணுவான், இந்த பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை ட்ரா பண்ணுவான். அவன் பேர் என்னன்னா ட்ராயர். அவன் பேர் என்னது? ட்ராயர். யாருக்கு ட்ரா பண்ணியிருப்பான்? நம்மளோட கஸ்டமருக்கு. புரியுதா? சேல் பண்ணவன் யாருக்கு ட்ரா பண்ணியிருப்பான்? நம்மளுடைய கஸ்டமருக்கு. அவன் யாரு? ட்ராயி. கஸ்டமருக்கு என்ன சொல்லியிருப்பான்? ஒன்று எனக்கு திருப்பி நீ இவ்வளோ பே பண்ணுன்னு சொல்லியிருப்பான். அப்படி இல்லைனா நான் யாருக்கு சொல்கிறேனோ அவனுக்கு பே பண்ணுன்னு கூட சொல்லியிருக்கலாம் டேரெக்டாக. புரியுதா? எனக்கு தான் திருப்பி பே பண்ணுன்ற அவசியம் கிடையாது. யாருக்கு சொல்கிறேனோ அவனுக்கு கூட என்ன பண்ண சொல்லலாம், டேரெக்டாக பே பண்ண சொல்லலாம். இப்போதைக்கு நம்ம என்ன வச்சுக்கலாம்னா எனக்கு திருப்பி பே பண்ணணும் அப்படின்றது தான் நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ எனக்கு நீ திருப்பி பே பண்ணணும்னு சொல்கிறேன். ஓகேவா? அப்போ யாருக்கு பே பண்ணணும்? அவன் பேஇக்கு பே பண்ணணும். பேஇ யார்? சேல் பண்ணவன் ஆர் அதர் பர்சனாக கூட இருக்கலாம். புரியுதாமா? பேயர் யார்? எப்பவுமே ட்ராயி தான் பேயர், வேறு யாரும் பேயராக இருக்க முடியாது. ஏன்னா அவன் கொடுக்க வேண்டிய காசை தான் நம்ம அவங்ககிட்ட பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சாக வாங்குகிறோம். அப்போ அவன் தான் என்ன பண்ணி ஆகணும், அந்த காசை கொடுத்தாகணும். கிளியரா? புரியுதாப்பா? ஓகேவா? சூப்பர். இது வரைக்கும் புரிஞ்சுதா? ஓகே. இப்போ நான் உனக்கு சேல் பண்ணிட்டேன். என் புக்ஸில் என்ன ஜேர்னல் என்ட்ரி இருக்கும்? டெட்டார் டு சேல்ஸ்ன்னு இருக்குமா? இப்போ நான் என் பில்லை ட்ரா பண்ணுறேன். யார் ட்ரா பண்ணுவேன்? சேல் பண்ணவன் தான் பில்லை ட்ரா பண்ணுவான். ஓகேவா? நான் பில்லை ட்ரா பண்ணுறேன். என் புக்கில் என்ன ஜேர்னல் என்ட்ரி போடுவேன்? நோ என்ட்ரி. ஏன் நோ என்ட்ரி? பில்லை ட்ரா பண்ணும்போது நான் என்ட்ரி போட மாட்டேன். ஏன்னா அந்த பில்லை அவன் அக்செப்ட் பண்ணாமல் இது கான்ட்ராக்டாகவே என்ன ஆகாது, மாறாது. ஏன்னா இந்த பில்லை அவன் அக்செப்ட் பண்ணாமல் கான்ட்ராக்டாகவே மாறாது. நான் மட்டும் எழுதினா போதுமா? அவன் என்ன பண்ணணும், இந்த பில்லை அக்செப்ட் பண்ணிடணும். இதுவே பில்ஸ் ஆஃப் ப்ராமிசரி நோட்னா நான் மட்டும் எழுதி கொடுத்தாலே போதும், ஆப்ளிகேஷன் அரைஸ் ஆகிடுது. பட் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் என்ன சொன்னேன் நான், ட்ராயர்னு ஒருத்தர் இருப்பான், ட்ராயின்னு ஒருத்தர் இருப்பான். இவன் அவனுக்கு சென்ட் பண்ணும், அதை அவனா பண்ணணும், அதை அக்செப்ட் பண்ணணும். அப்போ பில்லை ட்ரா பண்ணும்போது என் புக்ஸில் ஜேர்னல் என்ட்ரி வருமா வராதா? வராது. ஓகேவா? பில் அக்செப்ட் பண்ணும்போது என்ன ஜேர்னல் என்ட்ரி வரும்? பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் டெபிட் டு டெட்டார். ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணியிருக்க? டெட்டார் டு சேல்ஸ்ன்னு பாஸ் பண்ணியிருக்க. இப்போ அந்த டெட்டார் தான் உனக்கு என்ன கொடுத்துட்றான்? பில்ஸை கொடுத்துட்றான். அப்போ புதுசாக ஒரு அசெட் உனக்கு வந்துடுது. அந்த அசெட் பேர் என்ன? பில்ஸ் ரிசீவபிள். யார்கிட்டேருந்து வந்திருக்கு? டெட்டார்கிட்டேருந்து வந்திருக்கு. அப்போ இந்த டெட்டாரும் கேன்சல் ஆகிடுதா? நமக்கு நெட்டாக என்ன இருக்கும்? நமக்கு பில்ஸ் ரிசீவபிள் டு சேல்ஸ்ன்ற ஒரு என்ட்ரி இருக்கும். இப்போ பில்ஸ் ரிசீவபிள் 30 days டைம் கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்க. 30 days கழிச்சு நீ அவங்ககிட்ட போய் காசு கேட்குற. அவன் என்ன பண்ணுறான்? காசை கொடுத்துட்றான். அப்போ பில் என்ன ஆகிடுது? வெளியே போயிடுது. என்ன உள்ளே வருது? கேஷ் உள்ளே வருது. அப்போ நான் ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணுவேன், கேஷ் டு பில்ஸ் ரிசீவபிள். அப்போ இதுவும் என்ன ஆகிடும்? உனக்கு கேன்சல் ஆகிடும். நெட்டாக பார்த்தீங்கன்னா கேஷ் டு சேல்ஸ்ன்ற என்ட்ரி வந்துடும் உனக்கு. நீ கேன்சல் பண்ணிலாம் காட்டக்கூடாது. நீ இந்த என்ட்ரி பாஸ் பண்ணுறதுனால ஆட்டோமேட்டிக்காக இது கேன்சல் ஆயிரும் அப்படின்னு நான் சொல்கிறேன். கிளியரா? புரியுதா? வாங்கும்போது என்ன ஜேர்னல் என்ட்ரி? டெட்டார் டு சேல்ஸ். ட்ரா பண்ணும்போது என்ன ஜேர்னல் என்ட்ரி? நோ என்ட்ரி. அக்செப்ட் பண்ணும்போது என்ன ஜேர்னல் என்ட்ரி? பில்ஸ் ரிசீவபிள் டு டெட்டார். பில்ஸ் ரிசீவபிள் டு டெட்டார். யார் அக்செப்ட் பண்ணியிருக்கா? உன் கஸ்டமர் தானே அக்செப்ட் பண்ணியிருக்கான். அப்போ அவன் இனிமேல் அவன் இந்த காசும் கொடுக்கணும், இந்த காசும் கொடுக்கணுமா, இல்லை ஒரு காசு மட்டும் கொடுக்கணுமா? இப்போ ஒரு காசு மட்டும் தானே கொடுக்கணும். அந்த காசு கொடுக்கறதுக்கு பதில் தானே பில் அக்செப்ட் பண்ணி கொடுத்துட்டான். இப்போ லைபிலிட்டி பில் மேலே போயிடுச்சு, இந்த டெட்டார் மேலே கிடையாது. கரெக்டாக இல்லையா? பில்லை திருப்பி அவன் எடுத்துகிட்டு வரானா அவனுக்கு நான் காசு கொடுக்கணும், உனக்கு கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. இந்த பில்லை நீ எத்தனை பேருக்கு வேணால் கை மாற்றிருக்கலாம். கரெக்டாக இல்லையா? பில்லு என்கிட்ட வந்துச்சு, நான் லோகநாதன் கொடுத்துருப்பேன், லோகநாதன் காவியாட்ட கொடுத்துருப்பான், காவியா சுஜிதா கிட்ட கொடுத்துருப்பான், சுஜிதா சந்தோஷ்கிட்ட கொடுத்துருப்பான். அந்த பில்லு இப்போ எத்தனை பேருக்கு வேணால் கை மாறலாம். ருபீஸ் மாதிரி தானே
கரெக்டாக இல்லை? டியூ டேட் அன்றைக்கி யார்கிட்ட இருக்கோ அவன் என்ன பண்ணுவான், போயிட்டு காசை கேட்பான். கிளியராக என்ன சொல்கிறேன்னு? அப்போ டெட்டாருக்கான வேல்யூ குறைஞ்சிட்டு என்ன வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிடுது? பில்ஸ் ரிசீவபிளுக்கான வேல்யூ என்ன ஆகிடுது? இன்க்ரீஸ் ஆகிடுது. ஸோ பில்ஸ் ரிசீவபிளுக்கான வேல்யூ இன்க்ரீஸ் ஆனால் டெட்டார்ஸை நம்ம ரெடியூஸ் பண்ணிடணுமா, ரெடியூஸ் பண்ணக்கூடாதா? ரெடியூஸ் பண்ணிடணும். நெக்ஸ்ட் அதுக்கான காசு வந்தோடனே என்ன பண்ணுவேன்? கேஷ் உள்ளே வந்துடுச்சு, அப்போ கேஷ் ரிசீவ்டு. அப்போ கேஷ் என்ன பண்ணணும்? டெபிட் பண்ணணும். எதை கிரெடிட் பண்ணுவேன்? பில்ஸ் ரிசீவபிளை கிரெடிட் பண்ணுவேன். புரியுதா? ஓகேவா? எழுதிக்கோ. ஃபஸ்ட்டு நோட்டை ரெண்டாக பிரி. ஓகேவா? ஒன்று இந்த புக்ஸ் ஆஃப் ட்ராயர், இன்னொரு பக்கம் இந்த புக்ஸ் ஆஃப் ட்ராயி. ஒரு பக்கம் இந்த புக்ஸ் ஆஃப் ட்ராயர், இன்னொரு பக்கம் இந்த புக்ஸ் ஆஃப் ட்ராயி. புக்ஸ் ஆஃப் ட்ராயர்னா யாரு? சேல் பண்ணுவேன். ட்ராயினா பர்ச்சேஸ் பண்ணுவேன். எல்லாருக்குமே ரெண்டு பேர் டிஸ்ட்ரிபியூஷன் சரியா? எக்ஸாம்பிள் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் எழுதிக்கோ. கூட்ஸ் சோல்ட். கூட்ஸ் சோல்ட் ஃபார் கிரெடிட். இவங்கிட்ட கூட்ஸ் சோல்ட்னா இவங்க என்னது? கூட்ஸ் பர்ச்சேஸ்ட் ஃபார் கிரெடிட். நீ விற்கிறனா ஒருத்தன் வாங்கி தானே அவனை உங்ககிட்ட. உனக்கு சேல்ஸ்னா இன்னொருத்தன் என்ன? பர்ச்சேஸ். ட்ராயர் புக்ஸில் கூட்ஸ் சோல்டு, ட்ராயி புக்ஸில் கூட்ஸ் பர்ச்சேஸ் ஃபார் கிரெடிட். என்ன ஜெனரல் என்ட்ரி எழுது. ட்ராயர் புக்ஸில் டெட்டார் டு சேல்ஸா? ட்ராயர் புக்ஸில் டெட்டார் டு சேல்ஸ். ட்ராயி புக்ஸில் என்ன வரும்? பர்ச்சேஸ் டு கிரெடிட்டார்ஸ். பில்ஸ் ட்ரான். பில்ஸ் ட்ரான் என்ட்ரி. ரெண்டு பேர் முஸ்லீம் ஒரு என்ட்ரி. ட்ரான் மட்டும் தான் பண்ணுற, எழுதி மட்டும் தான் இருக்கிற பில்லை அப்படின்னா அக்செப்ட் பண்ணலை. பில்லை ட்ரா மட்டும் தான் பண்ணுற. ட்ரானா பில்லு எழுது, எழுதி நீ மட்டும் தான் சைன் பண்ணியிருக்க. அதை அவன் சைன் பண்ணாமல் லைபிலிட்டி என்ன ஆகாது? கிரியேட் ஆகாது. ஓகேவா? ஏன்னா இங்கே ட்ராயர் வேறு, ட்ராயி வேறு, அண்ட் பேயிங் வேறு. புரியுதா? ட்ராயர் பில்லை ட்ரா பண்ணுறேன், ட்ராயி பில்லை அக்செப்ட் பண்ணுறேன். ஒரு விஷயம் அக்செப்ட் ஆகாமல் கான்ட்ராக்டாக மாறுமா? மாறாது. ஆஃபர் மட்டும்தான் இது. புரியுதானு சொல்கிறேன். அக்செப்ட் பண்ணாதான் நம்ம மாறும், கான்ட்ராக்டாக மாறும். அதனால் அது வரைக்கும் ரெண்டு பேர் பில்ஸ்லேயே வேறு எந்த என்ட்ரியும் வராது. ஏற்கனவே இருக்கிற என்ட்ரி அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட் பில்ஸ் அக்செப்டட். பில்ஸ் அக்செப்டட் என்ன ஜெனரல் என்ட்ரி? புதுசாக ஒரு அசெட் உருவாகுது. என்ன அசெட்? பில்ஸ் ரிசீவபிள் டு டெட்டார்ஸ். சேல்ஸ் கிடையாது. சேல்ஸ் தான் ஏற்கனவே பாஸ் பண்ணிட்டேன். யாருக்கு ரெண்டு பில்ஸ் ரிசீவபிள்? இப்போ டெட்டார்ஸ் கிட்டேருந்து. அவன் ஏற்கனவே கொடுக்க வேண்டிய ஒரு லைபிலிட்டிக்கு பதில் இப்போ என்ன தரான்? அவனுக்கு பில்ஸை கொடுக்குறான். காசு கொடுக்குறதுக்கு பதில் என்ன கொடுக்குறான்? பில்ஸ் கொடுக்குறான். இதுவே காசு கொடுத்துருந்தானே ஜெனரல் என்ட்ரி போட்டிருப்பேன். கேஷ் டு டெட்டார்ஸ் போட்டிருப்பேன்ல இந்த டைமில். அதுக்கு என்ன கொடுக்குறான்? பில்லை கொடுக்குறான். இப்போ இவன் புக்ஸில் என்ன ஜெனரல் என்ட்ரி வரும்? யோசிச்சு சொல்லு. அவனுக்கு அது லைபிலிட்டி அசெட்டா? கிரெடிட்டார்ஸ் டு பில்ஸ் பேயபிள். ஏன்னா அவனுக்கு என்னது? லைபிலிட்டி. அவனுக்கு என்னது? லைபிலிட்டி. அதனால கிரெடிட்டார்ஸ் டு பில்ஸ் பேயபிள். பேயபிள். லைபிலிட்டினா பில்ஸ் பேயபிள், அசெட்னா பில்ஸ் ரிசீவபிள். பில்ஸ் அக்செப்ட் பண்ணுறது ஜெனரல் என்ட்ரி என்ன? கிரெடிட்டார்ஸ் டு பில்ஸ் பேயபிள். நெக்ஸ்ட்
accepted were honored. Bills accepted were honored. Honoredனா என்னன்னா டியூ டேட் அன்னைக்கு நீ போய் காசு கேட்கும்போது அவன் என்ன பண்றான், காசை கொடுத்துடுறான், அதுக்கு பேர் honored. Bills accepted were honored. என்ன ஜர்னல் என்ட்ரி ரெண்டு பேர் புக்ஸ்லயும் அக்செப்ட் பண்ண பில்லுக்கு காசு கொடுத்துட்டான். காசு கொடுத்துட்டான்னா காசு வருமா போகுமா? வரும். வரும்னா என்ன ஜர்னல் என்ட்ரி வரும்? கேஷ் டு பில்ஸ் ரிசீவபிள். யார் புக்ஸ்ல? ராயல் புக்ஸ்ல. ராயி புக்ஸ்ல என்ன ஜர்னல் என்ட்ரி வரும்? பில்ஸ் பேயபிள் டு கேஷ். அந்த லைபிலிட்டி அவன் என்ன பண்றான், இப்ப செட்டில் பண்றான். புரியுதாமா? நான் சொல்லல, நீங்க தான் என்ட்ரி சொல்லிட்டு இருக்கு. புரியுதா? கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னா என்டையர் அக்கௌண்ட்ஸும் உங்க கையில நிற்கும். ஓகேவா? 4 விஷயம் தான் கான்செப்ட். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்டையர் அக்கௌண்ட்ஸும் ஈஸியாக போடலாம். ஒரு மேட்டரே கிடையாது. ஃபைனல் வரைக்கும் ஈஸியாக போடலாம். Bills payable to cash. கிளியரா? இதெல்லாம் மாறவே மாறாது, எல்லாத்துக்கும் சேம் தான். ஆனால் மனப்பாடம் பண்ணுறதோ கான்செப்சுவலாக படிக்கிறதோ உன்னுடைய இஷ்டம் தான். கான்செப்சுவலாக படிச்சுனா என்றைக்குமே மறக்காது, லைஃப் டைம் ஞாபகம் இருக்கும், கன்ஃபியூஷன் ஆகாது. மனப்பாடம் பண்ணினா எல்லாத்துக்குமே பில்ஸ் பேபிள்னு வர மாதிரியே ஒரு பில்ஸ் ரிசீவபிள் அந்த மாதிரி வர மாதிரி தோணும். புரியுதானா சொல்கிறேன்? அதனால் மறுபடியும் உட்காந்து பொறுமையாக யோசிச்சு பாரு, ஏன் இதை பாஸ் பண்ணியிருக்கோம், இது நமக்கு அசட்டா லைபிலிட்டியா, வந்திருக்கா வெளியே போயிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பொறுமையாக என்ன பண்ணேன் யோசிச்சு பாரு. ஓகேவா? கிளியரா? லோகநாதன் எக்ஸ்பர்ட்டு, டவுட் இருக்குன்னா லோகநாதன் கிட்ட கேட்டுக்கோங்க. ஒரு மிஸ்டேக் கூட பண்ண மாட்டான். அவன் எக்ஸாம் ஸ்கிப் பண்ணிட்டான். ஓகேவா? எக்ஸாம் எழுதாமல் இல்லை, கிளாஸ் பாதி தான் அட்டன் பண்ணான். அதனால என்ன பண்ணிட்டான், எக்ஸாமை ஸ்கிப் பண்ணிட்டான். பாதி தான் அட்டன் பண்ணுறேன், ஃபுல்லாக அட்டன் பண்ணலையே, எப்படி எக்ஸாம் எழுதுது அப்படின்னு ஒரு பயத்தில் ஸ்கிப் பண்ணிட்டான். வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் எழுதுன்னு வச்சுக்கோ, எழுதுன வரைக்கும் என்ன பண்ணுவான், பக்காவாக கரெக்டாக எழுதுவான். 50 மார்க்ஸ் எழுதுனா அப்படியே 50 மார்க்ஸ் வரும் பேப்பரில். புரியுதானா சொல்கிறேன்னு? கிளியரா? ஓகேவா? ஸோ அதனால் என்ன பண்ணிங்கன்னா, டவுட் இருக்குன்னா அவன்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எங்கிட்ட எடுத்துக்குவான். ஓகேவா? கண்டிப்பாக நான் கரெக்டாக தான் சொல்லுவான், எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஓகேவா? புரியுதா? அதனால் நீங்களும் நாளைக்கு நான் சொல்லணும். புரியுதா? டெஸ்ட் எழுதும் போது தான் நமக்கு தெரியும். ஓகேவா? நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு, பில்ஸ் accepted were dishonored. Bills accepted were dishonored. Dishonored தானே? டியூட்டேட் காசு கேட்கும்போது அவன் என்ன சொல்றான், கொடுக்க முடியாதுன்னு சொல்றான். அப்போ கொடுக்க முடியாதுன்னு சொல்லும்போது அந்த பில்லுக்கு இப்போ லைஃப் இருக்கா இல்லையா? இல்லை. அதுக்கு நம்ம காசு நீ வாங்கக்கூடாதுன்னு இல்லை, கரெக்டாக இல்லையா? அப்போ அவன் என்ன ஆயிடுவான், அவனுடைய ஒரிஜினல் ஸ்டேட்டஸ்க்கே போயிடுவான். அவனுடைய ஒரிஜினல் ஸ்டேட்டஸ் என்ன? டெட்டார். அவனோட ஒரிஜினல் ஸ்டேட்டஸ் என்ன? டெட்டார். அந்த ஸ்டேட்டஸை மாற்றி தானே நம்ம இப்போ பில்ஸ் ரிசீவபிள்ல மாற்றணும். இப்போ அவனுடைய ஒரிஜினல் ஸ்டேட்டஸ்க்கே போயிடுறான். ஆனால் ஜெனரல் என்ட்ரி வரும், பில்ஸ் ரிசீவபிள் டெபிட் பண்ணியே கிரெடிட் பண்ணுவேன், கேன்சல் பண்ணணும். எப்படி கேன்சல் பண்ணுவேன்? பில்ஸ் டெட்டார்ஸ் டெபிட் பண்ணி பில்ஸ் ரிசீவபிள கிரெடிட் பண்ணுவேன். சூப்பர். ஓகேவா? இவன் புக்ஸில் சூப்பர், வெரி குட், கரெக்ட். டெட்டார் டு பில்ஸ் ரிசீவபிள் அவன் புக்ஸ்ல, இவன் புக்ஸ்ல என்னது? பில்ஸ் பேயபிள் டு கிரெடிட்டர்ஸ். ஸோ இப்போ அவங்க ஒரிஜினல் ஸ்டேட்டஸ்க்கே போயிடுவாங்க. கேன்சல் பண்ணி பாரு பென்சில் வச்சு, எதெல்லாம் 2 டைம்ஸ் வருதுன்னு பாரு. ஃபர்ஸ்ட்ல இருந்து கேன்சல் பண்ணிட்டே வா, பென்சில் வச்சு கேன்சல் பண்ணிட்டு வா லைனா. ஃபர்ஸ்ட் டெட்டார்ஸ் கேன்சல் ஆகுதா? ஒன்று ஹானட் நடக்கும், இல்லை டிஸ்ஹானட் நடக்கும். கரெக்டா? ஹானட் டிஸ்ஹானட் ஒன்றா நடக்காது. சரியா? ரெண்டு வேற வேற சிச்சுவேஷன். ஸோ இப்போ நீங்கள் ஹானட் பார்க்குறேன்னா டிஸ்ஹானட்டை பார்க்கக்கூடாது, டிஸ்ஹானட் பார்க்குறேன்னா ஹானட்டை பார்க்கக்கூடாது. புரியுதா? ஃபஸ்ட்டு டெட்டார் இருக்கா, ஃபஸ்ட்டு பில்ஸ் ரிசீவபிளில் ஃபஸ்ட்டு டெட்டார் டு சேல்ஸ் இருக்கா, அதையும் செகண்ட் பில்ஸ் ரிசீவபிள் டு டெட்டார் இருந்தால் அதையும் கேன்சல் பண்ணினா டெட்டார் கேன்சல் ஆகிட்டா. இப்போ புதுசாக என்ன இருக்குது நமக்கு? பில்ஸ் ரிசீவபிள் இருக்குது. இப்போ டிஸ்ஹானட் கீழே என்ன இருக்குது? பில்ஸ் ரிசீவபிள் என்ன பண்ணுற? கிரெடிட் பண்ணுறியா? இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுதா? அப்போ மறுபடியும் டெட்டார்ஸ் டெபிட்டில் இருக்குது. அப்போ ஒரிஜினல் ஸ்டேட்டஸ்க்கே போயிடுச்சா? டெட்டார்ஸ் டெபிட்டில் இருக்குது, சேல்ஸ் கிரெடிட்டில் இருக்குது. ஒரிஜினல் ஸ்டேட்டஸ்க்கே போயிடுச்சா டிஸ்ஹானர் ஆகும்போது? கிளியராமா? என்ன சொல்லிட்டா? ஓகேவா? என்ன சந்தோஷ், கன்ஃபியூஷனாக இருக்கா? சொல்லு, என்ன கன்ஃபியூஷனாக இருக்குது சொல்லு, சொல்லுப்பா. சொல்லு.
ஃபஸ்ட்டு பில் வாங்க, ஃபஸ்ட் டெட்டார் தான். அந்த டெட்டார் பில் பண்ணுற கையில் ஒரு பேப்பரை வாங்கணும். அந்த பேப்பருக்கு தான் பில் ரிசீவபிள். அப்போது இந்த பேப்பரும் முடிஞ்சு இவன் காசு கொடுக்கணும்னு சொல்லுவோமா, இந்த பேப்பர் வந்து இவன் காசு கொடுத்த மைனஸ் பண்ணிடுவோம். மைனஸ் பண்ணிடுவோம். ஏன்னா இப்போ இந்த பேப்பருக்கு லைஃப் வந்துச்சு. இந்த பேப்பரும் காசு வருதுன்னா அப்போ இந்த பேப்பர் என்ன பண்ணிருக்கேன், அசடாக வச்சுருக்கேன். காசு என்ன பண்ணிடுறேன், இந்த டெட்டார்ஸை மைனஸ் பண்ணிடுறேன். டியூ டேட் அன்றைக்கி என்ன பண்ணுவேன், இந்த பேப்பரை கிளியர் பண்ணி வாங்கிப்பேன். ஓகேவா? அப்படின்னா எப்படி காசு பண்ணுவேன், கேஷ் உள்ள வரும், இந்த பேப்பர் என்ன ஆகிடும், வெளியில் போயிடும். அப்போ கேஷ் டெபிட்டு பில் ரிசீவபிள் தான் ஆகும், கிரெடிட் ஆகும். நெக்ஸ்ட் என்ன, டியூ டேட் அன்றைக்கி போய் காசு கேட்குறான், கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறான். அப்போ என்ன ஆகிடும், மறுபடியும் இந்த டெட்டார்ஸ் வந்துடுவான், இந்த பேப்பர் என்ன ஆகிடும், லைஃப் இல்லாமல் போயிடும். அதுக்கு தான் டெட்டார்ஸ் டு பில் ரிசீவபிள் என்ட்ரி பாஸ்போர்ட். கிளியரா? ஓகேவா? புரிஞ்சது வரைக்கும் இது வரைக்கும் கிளியரா? எந்த அளவுக்கு இல்லையா? நெக்ஸ்ட், bills discounted with bank. அப்படின்னா என்னன்னா, இப்போ உன் கையில் நீ என்ன பண்ணிருக்க, 1 ஜனவரி சேல் பண்ணியிருக்க. 1 ஜனவரியே உன் கையில் பில் வந்துச்சு. இந்த பில்லுக்கான டியூ டேட் வந்து 30 days. அப்போ என்னைக்கு இந்த பில்லுக்கான காசு அவன் நம்மகிட்ட கொடுப்பான், 30th ஜான் தான் நம்மகிட்ட என்ன பண்ணுவான், காசை கொடுப்பான். ஸோ ஆனால் நமக்கு அர்ஜென்ட்டாக தேவைப்படுது, காசு இன்றைக்கே தேவைப்படுது. ஓகேவா? அப்போ என்ன பண்ணலாம், நீ இந்த பில்லும் ஒரு காசு மாதிரி சொன்னா, அப்போ பேங்க்கில் போய் இந்த பில்லை கொடுத்துட்டு என்ன பண்ணிக்கலாம், கேஷ் வாங்கிக்கலாம். 2ஆம் தேதி என்ன பண்ணுவேன், பேங்கர் கிட்ட போயிட்டு, பேங்கர் இந்த மாதிரி என்கிட்ட ஒரு பில் இருக்குது, நான் என்ன பண்ணுறேன், இந்த பில்லை உங்ககிட்ட கொடுத்துட்றேன், நீ போய் என்ன பண்ணிக்கோ, அவங்ககிட்ட டியூ டேட் அன்றைக்கி காசு வாங்கிக்கோ. எனக்கு இன்னைக்கு அர்ஜென்ட்டாக கொஞ்சம் காசு தேவைப்படுது, அதனால் எனக்கு என்ன பண்ணேன், இந்த காசு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கேட்குறேன். பேங்கர் என்ன சொல்லுவான், சரிப்பா நான் தரேன், ஆனால் இது மேலே எனக்கு என்ன ப்ராஃபிட் அப்படின்னு கேட்பான மாட்டேன். நான் என்ன பண்ணுறேன், உனக்கு 1 lakh தரணுமா, நான் ஒரு 500 rupees ஒரு சார்ஜஸ் நான் எடுத்துக்கிறேன். இது எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன்னா உனக்கு அதுக்கான சார்ஜஸை நான் என்ன பண்ணுறேன், ஒரு 500 rupees நான் எடுத்துக்கிறேன், எடுத்துக்கிட்டு பேலன்ஸ் காசை உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவானா மாட்டானா, சொல்லுவான். அப்போ நமக்கு எவ்வளோ காசு வந்திருக்கும் பேங்க்கில், டிஸ்கவுண்ட் சார்ஜஸ் போக பேலன்ஸ் காசு நமக்கு வந்திருக்கும், கரெக்டா இல்லையா? அப்போ 99,500 நம்ம கையில் வந்திருக்குமா, அப்போது வந்திருக்குமா, வந்திருக்குன்னா நம்ம அதை என்ன பண்ணணும், டெபிட் பண்ணணும். அப்போ என்ன ஜர்னல் என்ட்ரி போடுவேன், பேங்க் அக்கௌண்ட் டெபிட். ஏன்னா பேங்க் அவன் அக்கௌண்ட்டில் டேரெக்டாக டெபாசிட் பண்ணிடுவோம், பேங்க் அக்கௌண்ட் டெபிட். நெக்ஸ்ட் என்னது, டிஸ்கவுண்ட் சார்ஜஸ். நமக்கு எக்ஸ்பென்சஸா இன்கமா, எக்ஸ்பென்சஸ். அப்போ அந்த எக்ஸ்பென்சஸை டெபிட் பண்ணுவியா கிரெடிட் பண்ணுவியா, டெபிட் பண்ணுவேன், டெபிட் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ அப்போ டிஸ்கவுண்ட் சார்ஜஸ் என்ன பண்ணுவேன், டெபிட் பண்ணுவேன் 500. 2 என்ன பண்ணுவேன், இப்போ அந்த பில் உங்ககிட்ட இருக்கா, வெளியே போயிடுச்சு, அவனுக்கு வெளியே போயிடுச்சு. அப்போ அந்த பில் ரிசீவபிள் என்ன பண்ணிடணும், நீ கிரெடிட் பண்ணிடணும். எவ்வளோ, 1 lakh. பில் ரிசீவபிள் வேல்யூ எவ்வளோ, 1 lakh. புரியுதா நான் சொல்கிறேன்? ஓகேவா? ஸோ பில்ஸ் டிஸ்கவுண்டட் வித் பேங்க் என்ன ஜர்னல் என்ட்ரி, பேங்க் அக்கௌண்ட் டெபிட், டிஸ்கவுண்ட் சார்ஜஸ் டெபிட் டு பில்ஸ் ரிசீவபிள் தான் ஜர்னல் என்ட்ரி. புரியுதா? யார் புக்ஸில், இந்த புக்ஸ் ஆஃப் ட்ராயர். Bank account debit, discount charges debit to bills receivable. என்ன பா சந்தோஷம், ஓகேவா? ட்ரா இ புக்ஸ்ல என்ன ஜர்னல் என்ட்ரி வரும், பொறுமையா யோசிச்சு பார்த்து சொல்லு. ட்ரா இ புக்ஸ்ல என்ன ஜர்னல் என்ட்ரி வரும், வராது. ஏன் வராது, ஏன்னா நீ கொடுத்துட்டே, நீ உனக்கு அவசரம் தேவைன்றதுக்காக அவன் காசு கொடுக்க மாட்டான். அவன் என்ன சொல்லியிருக்கான், பில்லுக்கு 30 days டியூ டேட் சொல்லியிருக்கான், 30 நாள் கழிச்சு வாங்க சொல்லுவானே மாட்டாங்க. உனக்கு தேவைன்றதுக்காக அவன் இன்னைக்கே கொடுப்பானா, கொடுக்க மாட்டான். என்ன சொல்லுவான், போயிட்டு வா, நான் தான் டியூ டேட் கொடுத்துருக்கேன்ல அன்றைக்கி வா அப்படின்னு சொல்லுவான். பேங்க் போய் கேட்டாலும் என்ன சொல்லுவான், டியூ டேட் அன்றைக்கி வான்னு தானே சொல்லுவான். அப்போ இன்றைக்கி நீ போய் காசு கேட்கறனா என்ன காது, உனக்கு காசு கிடைக்காது அவங்ககிட்ட இருந்து. அப்படின்னா ஜர்னல் என்ட்ரி நோ என்ட்ரி. ட்ராயர் பேங்க்கில் போய் டிஸ்கவுண்ட் பண்ணும்போது ட்ராயர் புக்ஸில் என்ன ஜர்னல் என்ட்ரி, நோ என்ட்ரி. எழுதிக்கோ. clear? Bills discounted with the bank honored. Bills discounted with the bank
ஹானர்ட். என்ன அர்த்தம்? பேங்க்ல ஒரு பில்லுக்கு போய் டிஸ்கவுண்ட் பண்ணிட்டல, அதை என்ன பண்ணிட்டான் அவன்? ஹானர் பண்ணிட்டான். அதுக்கான காசை கேட்கும்போது என்ன பண்ணிட்டான் அவன்? கொடுத்துட்டான். அப்போ ட்ராயர் புக்ஸில் என்ன ஜேர்னல் என்ட்ரி வரும்? பில்லு உங்ககிட்ட இருக்கா, பேங்க் கிட்ட இருக்கா? அந்த பில்லுக்கான ரைட்டை விற்று கொடுத்துட்டு தானே பேங்க் கிட்ட நீ காசு வாங்கிட்ட. ரெண்டாவது தடவை நீ மறுபடியும் காசு கேட்பியா? ஏற்கனவே அந்த காசு பேங்க் கொடுத்துட்டான், மறுபடியும் நீ காசு கேட்பியா? பேங்க் கிட்ட கேட்க மாட்டேன். புரியுதா? அப்போ உன் புக்ஸில் என்ன ஜேர்னல் என்ட்ரி வரும்? நோ என்ட்ரி. ட்ராயி புக்ஸில் என்ன ஜேர்னல் என்ட்ரி வரும்? பில்ஸ் பேயபிள் டு கேஷ். ஏன்னா அவன் ஹானர் பண்ணுறான் அந்த பில்லை. அந்த பில்லை யார் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணுறான்? அந்த காசை அவன் பே பண்ணுறான். நீ கொடுப்பியா, பேங்க் கொடுப்பானா? இப்போ பேங்க் கொடுப்பான். ஏன்னா பில்ஸ் யார்கிட்ட இருக்கு? இப்போ பேங்க் கிட்ட இருக்கு. பில்ஸ் டிஸ்கவுண்டட் வித் த பேங்க் தான் ஹானர்ட்னு சொல்கிறேன். பில்ஸ் ஹானர்ட்னு சொல்லலை, டைரெக்டாக அக்செப்டட் பில் ஹானர்ட்னு சொல்லலை. என்ன சொல்கிறேன்? பில்ஸ் டிஸ்கவுண்டட் வித் பேங்க். பேங்க் கிட்ட டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்கல, அந்த பில்லு தான் இப்போ என்ன இருக்கு? உனக்கு ஹானர் ஆயிருக்கு. ஸோ அந்த பில்லு ஹானர் ஆகும்போது பில்லு உங்ககிட்ட இருக்குமா, பேங்க் கிட்ட இருக்குமா? பேங்க் கிட்ட இருக்கும். நீ ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணுவியா? பாஸ் பண்ண மாட்டேன். ஆனால் ட்ராயி பாஸ் பண்ணுவானா? பாஸ் பண்ணுவான். ஏன்னா அவனா பண்ணுறான், காசை கொடுத்து செட்டில் பண்ணுறான், இந்த லைபிலிட்டியை ஹானர் பண்ணுறான் பில்லை. ஸோ என்ன ஜேர்னல் என்ட்ரி அவன் புக்ஸில்? பில்ஸ் பேயபிள் டு கேஷ். பில்ஸ் டிஸ்கவுண்டட் வித் த பேங்க் டிஸ்ஹானர்ட். Bills discounted with the bank dishonored. Nama journal entry. யாரை டெபிட் பண்ணணும், யாரை கிரெடிட் பண்ணணும், என்ன பண்ணணும்? டிஸ்ஆனர் ஆயிடுச்சு. டிஸ்ஆனர் ஆனால் என்ன நடக்கும்? பேங்க் போயிட்டு என்ன பண்ணியிருப்பான்? காசை யார்கிட்ட கேட்டிருப்பான்? ட்ராயி கிட்ட கேட்டிருப்பான். ட்ராயி காசு கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பான். நேராக பேங்க் டென்ஷனாக வந்து சட்டையை பிடிப்பானா மாட்டானா? காசு அவன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். நீ தான் எனக்கு கொடுத்தாலும் உங்ககிட்ட கேட்பானா மாட்டானா? இதான் பேங்க் கிட்ட வாங்கின கேட்பானா மாட்டானா? அவங்ககிட்ட கேட்பான். நீ உடனே யார் சட்டையை பிடிப்ப? போயிட்டு டெட்டார் சட்டையை, ட்ராயி சட்டையை பிடிப்பியா? அப்போ யார்கிட்டேருந்து யாருக்கு காசு வரணும், யாருக்கு காசு தரணும்னு யோசிச்சினாலே ஆன்சர் போட்டுடலாம். ட்ராயருக்கு யார் காசு கொடுக்கணும்? ட்ராயி. காசு கொடுக்கணும்னா டெபிட் பண்ணிவியா, கிரெடிட் பண்ணிவியா? டெபிட் பண்ணணும். கரெக்டா இல்லையா? ட்ராயருக்கு யார் காசு கொடுக்கணும்? ட்ராயி. அப்போ ஒருத்தன் காசு நமக்கு கொடுக்கணும்னா நீ அவனை டெபிட் பண்ணுவியா, கிரெடிட் பண்ணுவியா? டெபிட் பண்ணுவேன். யாருக்கு நீ கொடுக்கணும்? பேங்க்குக்கு. அப்போனா பேங்க் என்ன பண்ணுவேன்? கிரெடிட் பண்ணுவேன். இதை யோசிச்சாலே பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் முடிஞ்சிச்சு. வேறு எதுவுமே கிடையாது. ரிசீவ்டு, நாட் ரிசீவ்டு, யாருக்கிட்டேருந்து வரணும், யாருக்கு கொடுக்கணும், அவ்வளோதான் என்டையர் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு. இதை கரெக்டாக யோசிச்சோம்னாலே எப்பேற்பட்ட சமம் கொடுத்தாலும் நல்லா பண்ண முடியும், போட முடியும். ஆனால் யோசிக்கலைன்னா கஷ்டமாக தான் இருக்கும். உன்னை நான் யோசிக்க தான் வச்சுட்ருக்கேன். இந்த 5 நிமிஷத்தில் சொல்லி கொடுத்துட்டு போயிடுவேன் ஜேர்னல் என்ட்ரி. கரெக்டாக இல்லையா? இதுதான் ஜேர்னல் என்ட்ரி யூஸ் கிடையாது. புரியுது? நான் சொல்கிறேன், யோசிக்காமல் சாப்டரை கை வைக்கவே முடியாது. பொறுமையாக அந்த ஹேபிட்டை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிக்கோ யோசிக்கிறது. அப்போ தான் ஈஸியாக இருக்கும் எக்ஸாம். கிளியரா? ஸோ யார் காசு கொடுக்கணும்? ட்ராயருக்கு. ட்ராயி. அப்போ ட்ராயியை நீ என்ன பண்ணுவேன்? டெபிட் பண்ணுவேன். உன் கழுத்தை எவன் பிடிச்சிருப்பான்? பேங்க்கு. அப்போ அவனை என்ன பண்ணுவேன்? கிரெடிட் பண்ணுவேன். எழுதி டெட்டார் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட். டெட்டார் ஆர் ட்ராயி என்ன வேணால் சொல்லலாம். ஓகேவா? நீ எக்ஸாம் எழுதும்போது டெட்டார் ட்ராயி ரீப்ளேஸ் பண்ணி எழுதிக்கோ. உங்களுக்கு யார் கேட்குறாங்களோ அவனை ரீப்ளேஸ் பண்ணிக்கோ. புரியுதா? அவங்களுக்கு புரியுதுக்காக நான் டெட்டார்னு சொல்லியிருக்கேன். ஆனால் நீ ட்ராயின்ற வேர்டு தான் யூஸ் பண்ணணும் எக்ஸாமில். கிளியரா? டெட்டார் உன்னுடைய ட்ராயி. கிளியரா? அவங்க புக்ஸில் என்ன ஜேர்னல் என்ட்ரி? ஆனர் பண்ணியிருக்கானா, டிஸ்ஆனர் பண்ணியிருக்கானா? டிஸ்ஆனர் பண்ணியிருக்கானா. பில்ஸ் பேயபிள் என்ன ஆகிடும்? ஒர்த் இல்லாமல் போயிடும். அப்போ பில்ஸ் பேயபிளை
டெபிட் பண்ணுவேன். எதை கிரெடிட் பண்ணுவேன்? கிரெடிட்டாரை கிரெடிட் பண்ணுவேன். புரியுதா? பில்ஸ் பேயபிள் டு கிரெடிட்டார். அவங்க புக்ஸில் பில்ஸ் பேயபிள் டு கிரெடிட்டார்ஸ். ஓகேவா? ஓகேவா? என்னது பில்ஸ் பேயபிள்? காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடலாம். அப்போ காசு கொடுக்க மாட்டேன்ட்டாங்கன்னா கிரெடிட்டார் கிரெடிட் பண்ணுவோம்ல. பேயபிள் கிரெடிட்டார் கிரெடிட் பண்ணுறதுனால என்ன மீன் பண்ணுது? பேயபிள் மீன் பண்ணுது. பில்ஸ் பேயபிள் கிரெடிட் பண்ணுறதுனால அது ஒரு லைபிலிட்டியை கேன்சல் பண்ணுறது. ஓகேவா? கிளியரா? புரிஞ்சுதா பாதி இருக்கும்? ஷுவர். ஓகேவா? நோட் பண்ணி வச்சுட்டு சொல்லலாமா? நோட் க்ளோஸ் பண்ணி வை. Bills discounted with the bank. What is the journal entry in the books of drawee? No entry. No entry. ஏன்? டிராயருக்கு தான் என்ட்ரி வரும். ஏன்னா டிராயர் தான் டிஸ்கவுண்ட் பண்ணுறான். டிராயி அந்த டே என்ட்ரி ஆகட்டும் பண்ண மாட்டான். ஓகேவா? பில்ஸ் ஹானர்ட் in the journal entry in the books of drawer. Cash to bills receivable. ஹானர்னால என்ன சொன்னேன்? காசு வருதுன்னு சொன்னேன். கரெக்டா இல்லையா? கரெக்டாமா? புரியுதா? அப்ப cash to bills receivable. ஓகேவா? Bills discounted with the bank dishonored. What is the journal entry in the books of drawee? Bills payable to creditors. Bills discounted with the bank honored. What is the book journal entry in the books of drawer? No entry. புரியுதா? யோசிக்கணும். யோசிச்சா தான் ஆன்சர் ஃபாஸ்ட்டாக வரும். என்ன பண்ணியிருப்பான்னு ஃபாஸ்ட்டாக யோசிக்கணும் மைண்டில் ரேப்பிடாக. அது போட போட சம் போட போட வந்துடும் அந்த ஃபாஸ்ட்டு. கிளியரா? ஃபஸ்ட்டு வேணால் வந்து ஒரு மாதிரி இருக்கும். சம்ஸ் போட போட வந்து ஃபாஸ்ட் வந்து வந்துடும். கிளியரா? புரியுதா? இதுக்கப்புறம் நான் ஒரு கொஷின் கேட்பேன். அந்த கொஷின் கூட நீ என்ன பண்ணுவா? டக்குன்னு ஆன்சர் சொல்லலாம். என்னப்பா ட்ரை பண்ணுறியா? எவ்வளோ endorsed bill endorsed by the first endorser, again endorsed by the second endorser. Okay, what honored? What is the journal entry in the books of drawer? No entry. புரியுதா? மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்துடும், ஸ்பீடு வந்துடும். கிளியரா? கிளியராமா? நெக்ஸ்ட் என்டார்ஸ்ட் பில் கான்செப்ட் பார்ப்போம் இதுக்கப்புறம். ஓகேவா? புரிஞ்சுதா? எவ்வளோ பெரிய கொஸ்டின் கேட்டாலும் என்ன பண்ணணும்? டக்குன்னு யோசிச்சு இது அங்கே போயிருக்கு அங்கே போயிருக்கு அங்கே போயிருக்கு இதுக்கு வந்துருக்கு அப்படின்னா என்ன ஆகாது? இவன் அதை என்ன பண்ணாது? நம்மளை அஃபெக்ட் பண்ணாது. அப்போ இவன் புக்ஸில் என்னது? என்ட்ரி வராது அப்படின்னு சொல்லணும். கிளியரா? ஹைலி இம்பார்ட்டன்ட் டாபிக், ஒன்லி திங்கிங் பேஸ்டு டாபிக். நீங்கள் எத்தனை கொஸ்டின் பார்த்தீங்கன்னாலும் டேரெக்டாக உங்களால் புக்கில் வச்சு அப்படியே இந்த ஃபார்மெட் வச்சு ஆன்சர் பண்ண முடியாது. உங்களுக்கு நான் எல்லா பாசிபிலிட்டிஸும் கொடுத்துட்றேன். இருந்தாலும் நீ யார் கையில் பில்லு மாறி இருக்குன்றது நீ பார்க்கணும். இது எல்லாமே ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன் தான் நான் சொல்கிறேன் உனக்கு. கரெக்டாக இல்லையா? ஆனால் அந்த பில்லு யார் கையில் சேஞ்ச் ஆகிருக்கு? இப்போ நான் கேட்டேன், நம்ம ரெண்டார்ஸ்ட் பில் ஃபர்ஸ்ட் எண்டார்ஸ்ட் செகண்ட் எண்டார்ஸ்டருக்கு போயிருக்கு அப்படின்னா, அப்போ அந்த பில்லு எவன் கையில் கடைசியாக இருக்குது, எவனுக்கு பில்லு கொடுப்பான், யார் புக்ஸில் என்ட்ரி கேட்குறாங்க, இதெல்லாம் நீ தான் கொஸ்டினில் பார்க்கணும். புரியுதா? நான் எல்லாமே பேஸ் லெவல் என்ட்ரி தான் உங்களுக்கு சொல்கிறேன். கரெக்டாக இல்லையா? அதுக்கப்புறம் அவங்க எப்படி வேணால் அதை ஃப்ரேம் பண்ணிக்கலாம். பில் இவங்ககிட்ட போயிருக்கு, அவங்ககிட்ட போயிருக்கு, 10 பேர்கிட்ட கூட பில் போயிட்டு வந்திருக்கும், 100 பேர்கிட்ட கூட போயிட்டு வந்திருக்கும் பில்லு. கடைசியாக யார்கிட்ட இருக்குது பில்லு, யார் புக்ஸில் என்ட்ரி கேட்குறான் அப்படிங்கிறதெல்லாம் என்ன பண்ணணும்? நம்ம தெளிவாக பார்க்கணும். ஓகேவா? சிம்பிள் ட்ரிக்ஸ் கூட ஒன்று இருக்குது, லாஸ்ட்டாக சொல்லித்தரேன். ஓகேவா? நீ எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு வா, அதுக்கப்புறமா சொல்லித்தரேன். சிம்பிளாக எப்படி யோசிக்கலாம் அப்படின்றத லாஸ்ட்டாக சொல்லித்தரேன். ஓகே? ஆனால் இப்போயே நான் சொல்லிட்டேன்னா நீ வேறு எதுவுமே யோசிக்க மாட்டேன். நான் சொல்கிறத ஃபாலோ மட்டும் தான் பண்ணுவேன். ஓகேவா? சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? அதனால் ஃபஸ்ட்டு எல்லாம் யோசித்து கஷ்டப்பட்டுட்டு வா, அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன், அந்த ட்ரிக்ஸை வந்து ரிலீஸ் பண்ணி விடுறேன். ஓகேவா? கிளியரா? அதனால் நீ ப்ராக்டிஸ் பண்ணால் தான் ஓ இப்படி யோசிச்சிருக்கலாமே அப்படின்ற ஃபீல் வரும். இப்போயே நான் சொல்லிட்டேன்னா அது உனக்கு தெரியாது. ஓகேவா? அதனால் யோசித்து பார்த்துட்டு வா. கிளியரா? நெக்ஸ்ட்டு, பில்ஸ் சென்ட் ஃபார் கலெக்ஷன். பில்ஸ்
சென்ட் ஃபார் கலெக்ஷன். இப்போ என்ன பண்ணுற, பேங்கர்கிட்ட நீ என்ன பண்ணல, கொடுக்கல. டியூ டேட் அன்றைக்கி நீ என்ன பண்ணுற, பேங்கர்கிட்ட இப்போ என்னால் வாங்க முடியல, நீ என்ன பண்ணு, எனக்கு பதில் வாங்கி கொடுன்னு மட்டும் சொல்கிற. பேங்கர் வாங்கி கொடுப்பானா, வாங்கி கொடுக்க மாட்டானா, வாங்கி கொடுப்பான். அப்போ பில்ஸ் ரிசீவபிள் டோட்டலாக 10 பில் இருக்குன்னு வச்சுக்கோயேன். ஒரு 2 பில்லை மட்டும் நீ கலெக்ஷனுக்கு அனுப்புகிற. அப்போ என்ன ஜர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணியிருப்ப, பில்ஸ் சென்ட் ஃபார் கலெக்ஷன் அக்கௌண்ட் டெபிட் டு பில்ஸ் ரிசீவபிள் என்ட்ரி பாஸ் பண்ணியிருப்ப. புரியுதா? எழுதிக்கோ, இந்த புக்ஸ் ஆஃப் ட்ராயர் bills sent for collection account debit to bills receivable. Journal entry in the books of drawing என்ன, நோ என்ட்ரி. ஏன்னா நீ அமிச்சிட்டுறதுக்காக அவன் காசு கொடுக்க மாட்டான். அந்த டியூ டேட் அன்றைக்கி அவன் எத்தனை வந்து ப்ரெசென்ட் பண்ணும்போது தான் என்ன பண்ணுவான், காசை கொடுப்பான். புரியுதா? நோ புக்ஸில் என்ன ஜர்னல் என்ட்ரி, நோ என்ட்ரி. நெக்ஸ்ட் பில்ஸ் சென்ட் ஃபார் கலெக்ஷன் ஹானர்ட். பில்ஸ் சென்ட் ஃபார் கலெக்ஷன் ஹானர்ட். பில்ஸ் சென்ட் ஃபார் கலெக்ஷன் ஹானர்ட். ஹானர்ட்னா என்ன அர்த்தம், செட்டில் பண்ணிட்டான்னு அர்த்தம். அப்போனா ஜர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணுவீங்க. கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட் டெபிட், கலெக்ஷன் சார்ஜஸ் டெபிட் டு பில்ஸ் சென்ட் ஃபார் கலெக்ஷனை கிரெடிட் பண்ணணும். பில்ஸ் ரிசீவபிளை கிரெடிட் பண்ணக்கூடாது. ஏன்னா அதை ஏற்கனவே கிரெடிட் பண்ணி தான் நீ எதை டெபிட் பண்ணி வச்சிருக்க, பில்ஸ் சென்ட் ஃபார் கலெக்ஷனை டெபிட் பண்ணி வச்சிருக்க. புரியுதானா சொல்கிறேன்னு? ஸோ கேஷ் அக்கௌண்ட் ஆர் பேங்க் அக்கௌண்ட் டெபிட், கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட் டெபிட், கலெக்ஷன் சார்ஜஸ் இஃப் எனி அதுவும் டெபிட் டு பில்ஸ் சென்ட் ஃபார் கலெக்ஷன். இவன் புக்ஸில் என்ன ஜர்னல் என்ட்ரி வரும், ட்ராய் புக்ஸில் பில்ஸ் பேயபிள் டு கேஷ். நெக்ஸ்ட் பில்ஸ் சென்ட் ஃபார் கலெக்ஷன் டிஸ்ஆனர்ட். என்ன ஜர்னல் என்ட்ரிமா ட்ராயர் புக்ஸில், யாரை டெபிட் பண்ணுவேன், டிசானர் ஆச்சுனாலே டெட்டாரை டெபிட் பண்ணுவேன். கண்ணை மூடி டெட்டாரை தான் டெபிட் பண்ணணும். ஏன்னா அவங்ககிட்ட தான் நம்ம காசு வாங்கணும். எதை கிரெடிட் பண்ணுவேன், பில்ஸ் சென்ட் ஃபார் கலெக்ஷனை கிரெடிட் பண்ணணும். ஏன்னா அதை தானே இப்போ நீ வந்து மாற்றி வச்சுருக்க. இப்போ அந்த காசு எந்த அக்கௌண்ட்டில் இருக்குது, பில்ஸ் சென்ட் ஃபார் கலெக்ஷனில் தானே இருக்குது. அதை என்ன பண்ணுற, இப்போ நீ கேன்சல் பண்ணுற. புரியுதா? ஜர்னல் என்ட்ரி இந்த புக்ஸ் ஆஃப் ட்ராயி என்ன, ட்ராயி புக்ஸில் என்ன ஜர்னல் என்ட்ரி, பில்ஸ் பேயபிள் டு கிரெடிட்டார்ஸ். எப்பவுமே டிஸானருக்கு பில்ஸ் பேயபிள் டு கிரெடிட்டார் தான், வேறு எந்த என்ட்ரியுமே வராது. யார் புக்ஸில், ட்ராயி புக்ஸில், ட்ராயர் புக்ஸ் பேஸில். ட்ராயி புக்ஸில் என்னைக்கு டிஸானர் ஆச்சுனாலும் என்ன ஜர்னல் என்ட்ரி, பில்ஸ் பேயபிள் டு கிரெடிட்டார்ஸ் தான். என்னைக்கு ஹானர் ஆச்சுனாலும் என்ன ஜர்னல் என்ட்ரி, பில்ஸ் பேயபிள் டு கேஷ் தான். வேறு என்ட்ரியே அவன் புக்கில் கிடையாது. ஒன்று ஹானர் பண்ணுவான், இல்லைனா டிஸானர் பண்ணுவான். அப்புறம் ஒரு என்ட்ரி என்னது, லயபிலிட்டி க்ரியேட் பண்ணியிருப்பான், கிரெடிட்டார் டு பில்ஸ் பேயபிள் அக்செப்ட் பண்ணும்போது. இந்த 3 சுச்சுவேஷனை தவிர்த்து வேறு எந்த சுச்சுவேஷன்லையும் அவனுக்கு என்ன கிடையாது, வேறு எந்த என்ட்ரியுமே கிடையாது. ஏன்னா அவன் ஆக்ட் பண்ணுன்ற அவசியமே கிடையாது. ஒரு லைபிலிட்டி அக்செப்ட் பண்ணிட்டேன்னா டியூ டேட்டில் எடுத்துகிட்டு வா, ஒன்று கொடுக்குறேன் இல்லை கொடுக்காம போவேன். கொடுத்தா இந்த என்ட்ரி கொடுக்கலாம், இந்த என்ட்ரி முடிஞ்சிச்சு. மற்ற எல்லா சேஷையும் பண்ணிகிட்டு இருக்கிறது யார், ட்ராயர் தான். எனக்கு காசு தேவைன்னு பேங்க்கில் போய் காசு வாங்குறான், பில்ஸ் கலெக்ஷனுக்கு என்ன பண்ணுறான், தனியாக எடுத்து வைக்கிறான். அப்போ ஒவ்வொரு சுச்சுவேஷன்லேயும் ஹானர் டிஸானர் வரும். கரெக்டாக இல்லையா? ஹானர் டிஸானர் எந்த சுச்சுவேஷனில் வேணால் வரும். அந்த ஹானர் டிஸானர் பண்ணுறது யார், ட்ராயி. கரெக்டாக இல்லையா? அவன் தான் காசு கொடுக்குறான் ஹானர்.
இல்லைனா காசு கொடுக்க மாட்டான், டிஸ்ஆனர். அவன் என்ன பண்ணுறானோ அதை பொறுத்து நான் என்ன பண்ணிப்பேன், அதுக்கான என்ட்ரியை மறுபடியும் பாஸ் பண்ணிப்பேன். கிளியரா? ஓகேவா? புரிஞ்சுதாப்பா? வரைக்கும் ஓகேவா? நெக்ஸ்ட் பார்ப்போமா? டிஃபிகல்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் டிஃபிகல்ட்டு கிடையாது. பேர் புதுசாக இருக்குன்றதுக்காக பயப்படாத. கிளியரா? புரியுதா? நெக்ஸ்ட்டு என்டார்ஸ்டு பில். நெக்ஸ்ட் என்னது? என்டார்ஸ்டு பில். இது வரைக்கும் நீ யார் கூட டீல் பண்ணிட்டு இருந்த? பேங்க்கு கூட டீல் பண்ணிட்டு இருந்த. கரெக்டாக இல்லையா? ஒன்று பில்லு வரும். பில்லை ஃபஸ்ட்டு சுச்சுவேஷன் என்ன? நீயே வச்சிருந்து டியூ டேட் அன்றைக்கி எடுத்துகிட்டு போய் கொடுக்கறது. செகண்ட் சுச்சுவேஷன் என்ன? பேங்கர்கிட்ட போய் டிஸ்கவுண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தது. தேர்ட் சுச்சுவேஷன் என்ன? டிஸ்கவுண்ட் பண்ணாமல் டியூ டேட் அன்றைக்கி நீயே வச்சுருக்க, பேங்கரை கலெக்ட் பண்ணி மட்டும் கொடுன்னு சொல்லி கலெக்ஷனுக்கு அனுப்புறது. புரியுதா? இது வரைக்கும் இந்த 3 சுச்சுவேஷன் பார்த்தோமா? இப்போ என்னன்னா இந்த பில்லை பேங்கர்கிட்ட கொடுக்காம நீ ஒருத்தங்கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்பல்ல. இப்போ நீ ஒருத்தங்கிட்ட சேல் பண்ணுறனா, அப்போ வேற ஒருத்தங்கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்பல்ல. அப்போ என்ன பண்ணுற? இவனுக்கு நீ காசு கொடுக்கணும். அதுக்கு நீ ஒரு பில்லை அக்செப்ட் பண்ணியிருக்கலாம், கரெக்டாக இல்லையா? நார்மலாக. பட் நீ அக்செப்ட் பண்ணலை. நீ என்ன பண்ணுறன்னா, இவன் ஒரு பில்லை என்கிட்ட கொடுத்தான்ல, அந்த பில்லை அப்படியே என்ன பண்ணுறான், அவனுக்கு கை மாற்றி விடுறேன். எனக்கு லைபிலிட்டி கிடையாது. லைபிலிட்டி யாருக்கு? இவனுக்கு. ஸோ இவன் கொடுத்த பில்லை அப்படியே நான் என்ன பண்ணுறேன், இன்னொருத்தனுக்கு கை மாற்றி விடுறேன். ஓகேவா? புரியுதா? இப்போ பில்லு யார்கிட்ட இருக்கு? ஃபஸ்ட்டு யார்கிட்ட இருந்திருக்கும்? நீ கொடுக்கும்போது நீ என்கிட்ட கொடுத்துருப்பியா? அப்போ என்கிட்ட இருந்துருக்குமா பில்லு? இப்போ நான் அவனுக்கு கை மாற்றி விடுறேன். அப்படின்னா ஜேர்னல் என்ட்ரி என் புக்ஸில் வரும். கிரெடிட்டார் டு பில்ஸ் ரிசீவபிள். சூப்பர். அந்த கிரெடிட்டார் என்னன்னு சொல்லுவோம்னா என்டார்சி அப்படின்னு சொல்லுவோம். அந்த கிரெடிட்டார் என்னன்னு சொல்லுவோம்? என்டார்சி. யாருக்கு நீ கை மாத்திரியா அவன் யாரு? என்டார்சி. யாரு கை மாத்திருக்கானோ அவன் யாரு? என்டார்சர். யாரு கை மாத்திருக்கானோ அவன் யாரு? என்டார்சர். ENDOSOR. என்டார்சர். என்டார்சர். யாருக்கு கை மாத்திருக்கானோ அவன் யாரு? என்டார்சி. புரியுதா? ஏன்னா இந்த மாதிரி கிரெடிட்டார் டெட்டார் எழுதாது, அவனுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். அதனால் என்டார்சர் என்டார்சி கான்செப்டை உள்ள எடுத்துகிட்டு வந்துடலாம். புரியுதா என்ன சொல்கிறேன்னு? யாருக்கு என்டார்ஸ் பண்ணியிருப்பான்? ட்ராயர் என்டார்சிக்கு என்டார்ஸ் பண்ணியிருப்பான். பில்லு யார்கிட்ட இருந்தது? ட்ராயர்கிட்ட இருந்தது. ட்ராயர் என்ன பண்ணியிருக்கான்? என்டார்சர்கிட்ட அந்த பில்லை கொடுத்துருக்கான். அப்போ நான் ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணுவான். இப்போ ஏற்கனவே இவன் என் புக்ஸில் கிரெடிட்டில் இருப்பானா? இப்போ பில்லு கொடுத்தோடனே இவனை என்ன பண்ணிவிடுவேன்? டெபிட் பண்ணிவிடுவேன். ஏன்னா அவனுக்கு இனிமேல் நான் காசு கொடுக்க தேவையில்லை. ஏன்னா என்ன பண்ணிட்டேன்? பில்லை கொடுத்துட்டேன். ஸோ பில்லு வெளியே போதா? அப்போ பில்ஸ் ரிசீவபிள் நீ என்ன பண்ணணும்? கிரெடிட் பண்ணணும். புரியுதா? என்ன ஜேர்னல் என்ட்ரி? என்டார்ஸ்டு டு த என்டார்சி அப்படின்னு எழுதிக்கோ. என்டார்ஸ்டு டு த பில்ஸ் என்டார்ஸ்டு டு என்டார்சி. பில்ஸ் என்டார்ஸ்டு டு என்டார்சி. பில்ஸ் என்டார்ஸ்டு டு என்டார்சி. என்டார்சி அக்கௌண்ட் டெபிட் டு பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட். என்டார்சி அக்கௌண்ட் டெபிட் டு, எல்லா ஆன்சரும் நானே சொல்லிடுறேன்ப்பா. புரியுதா நான் சொல்கிறேன்? என்டார்சி அக்கௌண்ட் டெபிட் டு பில்ஸ் ரிசீவபிள். இவன் புக்ஸில் என்ன ஜேர்னல் என்ட்ரி? ட்ராயிங் புக்ஸில் நோ என்ட்ரி. நான் தான் என்டார்ஸ் பண்ணியிருக்கேன். நான் என்டார்ஸ் பண்ணது அவன் பேமெண்ட் கொடுக்கணுமா? கிடையாது. அவன் டியூ டேட் வரைக்கும் அவன் வாய் மூடிட்டு இருக்குன்னு சொல்லுவான் யார் வந்தாலும். புரியுதா நான் சொல்கிறேன்னு? ஓகேவா? ஸோ அவன் புக்ஸில் நான் என்ட்ரி, no entry. Clear? Endorsed bill honored. Endorsed account debit to bills receivable account. Endorsed account debit bills receivable credit. आप ये इधर आ गया. Endorsed. हाँ? Endorsed. Endorsed. हाँ. Endorsed बुक लोन कोड को. புதுசா ஒரு புக் ஓபன் பண்ணிக்கோ. தேர்ட் காலம் என்டார்சி டு பில்ஸ் ரிசீவபிள் போட்டியா? இப்போ புதுசா ஒருத்தன் வந்துருக்கான் என்டார்சின்னு. கரெக்டா இல்லையா? அவன் புக்கை நமக்கு பார்க்கணும்ல. கரெக்டா? அவன் புக்கில் என்ட்ரி போடுவான்ல. அதுவும் உனக்கு எக்ஸாம்பிள் கேட்கலாம். என்டார்சி புக்ஸில் என்ன ஜேர்னல் என்ட்ரின்னு சொல்லி. ஓகேவா? இப்போ என்டார்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம யாரு? அவன் நமக்கு என்ன பண்ணியிருக்கான்? கூட்ஸை விற்றுருக்கான். அதனால தானே நம்ம அவனுக்கு பில்லு கொடுத்துருக்கோம். அப்போ அவன் புக்ஸில் என்ன ஜேர்னல் என்ட்ரி வரும்? நீ பில்லு கொடுக்கும்போது பில்ஸ் ரிசீவபிள் டு
டிராயர். அவன் புக்ஸ்ல என்ன ஜர்னல் என்ட்ரி வரும்? பில்ஸ் ரிசீவபிள் டு டிராயர் ஆர் என்டார்சர். பில்ஸ் ரிசீவபிள் டு டிராயர் ஆர் என்டார்சர். பில்ஸ் ரிசீவபிள் டு டிராயர் ஆர் என்டார்சர். டிராயர் ஆர் டிராயர் தான் என்டார்ஸ் பண்ணுவான், அதனால அவன் என்டார்சர்னும் சொல்லலாம் இல்லை டிராயர்னும் சொல்லலாம். புரியுதா? கிளியரா? பில்ஸ் ரிசீவபிள் டு டிராயர் ஆர் என்டார்சர். இது வந்து யார் புக்கு? என்டார்சி புக்கு. கிளியரா? endorsed bill honored. Endorsed bill honored. என்ன journal entry? Endorsed bill honored. இப்போ பில் யார்கிட்ட இருக்கு? என்டார்சி கிட்ட இருக்கு. அந்த பில்லை யார் எடுத்து போய் கேட்பான்? என்டார்சி டியூரேட் எடுத்து என்ன பண்ணுவான்? டிராய் கிட்ட எடுத்து போய் கேட்பான். டிராய் என்ன பண்ணிடலாம்? பில்லை வாங்கிட்டு காசை கொடுத்துடலாம். அப்போ என்டார்சி புக்ஸில் என்ன ஜர்னல் என்ட்ரி வரும்? கேஷ் டு பில்ஸ் ரிசீவபிள். டிராய் புக்ஸில் என்ன ஜர்னல் என்ட்ரி வரும்? பில்ஸ் பேயபிள் டு கேஷ். டிராய் புக்ஸில் என்ன ஜர்னல் என்ட்ரி வரும்? நோ என்ட்ரி. அவங்க ரெண்டு பேர் டீல் பண்ணிக்கிறாங்க, நமக்கு எதுவும் பிரச்சனையே கிடையாது அன்னைக்கு. கரெக்டாக இல்லையா? ஏன்னா அவன் ஹானர் பண்ணிடுறான், பிரச்சனை இல்லை. கிளியராமா? ஓகேவா? டிசைட் பண்ண யோசி எழுது. ஹானர் செப்டனா யோசி. டிஸானர் ரெண்டு பேர் புக்ஸில் நீ போட்டுரு. இப்போ ஒருத்த புக்ஸும் போடுறது தான் யோசிக்கணும். அது கூட நான் சொல்லிட்டேன். பேங்க் எப்படி யோசிக்கணும், அதே மாதிரி யார் யார் சட்டையை பிடிப்பான், யார் யாருக்கு காசு கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சினாலே டக்குன்னு ஆன்சர் வந்துடும். பொறுமையாக எழுது, நோட்டில் எழுது. நீ வாயில் சொல்ல வேணாம், நோட்டில் எழுது வந்துடும். மைண்டில் யோசிச்சு எழுது வரும். என்டார்ஸ்ட் பில் டிஸானர் எக்ஸாம்பிள் ஃபேவரட் கொஸ்டின் கண்டிப்பாக கேட்கும். என்டார்ஸ்ட் பில் டிஸானர். டிஸானர்னு பிஆர்எஸ்ல கூட பார்த்துருப்பீங்க. கரெக்டா இல்லையா? டிஸானர் ஆச்சுன்னா யாரு யாரை கேட்பான்னு யோசிக்கணும். அதை யோசிச்சா நான் யோசிக்கலாம் கற்றுக்கிறேன். சொல்லி கொடுத்துட்டு நான் இப்படின்றதுக்குள்ள சொல்லிடுவேன் உனக்கு ஆன்சர். புரியுதா? எனக்கு தெரியும் இப்படின்றதுக்குள்ள நான் பண்ணிடுவேன், இதான் ஆன்சர்னு சொல்லிடுவேன். ஆனால் அது யூஸ் கிடையாது உனக்கு. நீ யோசிச்சாதான் உன்னுடைய திங்கிங் டெவலப் ஆகும். நாளைக்கு நம்ம பெரிய ஆள் ஆக முடியும். ஓகேவா? இன்னைக்கு கஷ்டப்படுறதை பற்றி யோசிக்காது. இன்னைக்கு ஈஸியாக படிக்கணும்னு நினைக்காத. இன்னைக்கு நீ எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறியோ நாளைக்கு அது உனக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? என்டார்ஸ்ட் பில் டிஸானர் சிம்பிள் மா. டிஸானர் டிராயிங் புக்ஸ்ல ஃபர்ஸ்ட் என்ன எழுதி பில்ஸ் போடு, ஒரு என்ட்ரி போட்டு. எப்பவுமே டிஸானர் ஆனால் நான் சொன்னேன் டிராயிங் புக்ஸில் பில்ஸ் பேபிள் டு கிரெடிட்டார். இப்போ என்டார்சி யார்கிட்ட கேட்பான்? டிராயர் கிட்ட கேட்பான். அப்போ என்டார்சி என்ன பண்ணணும்? யாரை டெபிட் பண்ணணும்? என்டார்சி யார் சட்டையை பிடிப்பான்? டிராயர் சட்டையை பிடிப்பான். டிராயர் யார் சட்டையை பிடிப்பான்? டிராயர் சட்டையை பிடிப்பான். ஓகேவா? அப்போ என்டார்சி புக்ஸ்ல டிராயரை டெபிட் பண்ணுவீங்களா? பில் யார்கிட்ட இருக்கு? என்டார்சி கிட்ட. அப்போ பில்லை கிரெடிட் பண்ணிடுவியா? ஏன்னா பில்லுக்கு இப்போ வேலிடிட்டி இல்லாமல் போயிடுச்சு. பில்லை கிரெடிட் பண்ணிடுவேன். புரியுதாமா? இப்போ டிராயர் யார் சட்டையை பிடிப்பான்? டிராயி சட்டையை பிடிப்பான். அப்போ டிராயியை நம்ம டெபிட் பண்ணுமா? உன் சட்டையை அவன் பிடிச்சிட்டு இருப்பான். என்டார்சி இந்த பக்கம் உன்னை கழுத்தை பிடிச்சிட்டு இருப்பான். நீ இந்த பக்கம் என்ன பண்ணுவ? அவன் கழுத்தை பிடிச்சிருப்ப. புரியுதா? உன் கழுத்தை எவன் பிடிச்சிருக்கானா அவனை நீ என்ன பண்ணணும்? கிரெடிட் பண்ணணும். நீ எவன் கழுத்தை பிடிச்சிருக்கியா அவனை என்ன பண்ணணும்? டெபிட் பண்ணணும். புரியுதா? உனக்கு ஈஸியாக சொல்கிறேன். ஓகேவா? ஏதா புரியுதாமா? என்டார்ஸ்ட் பில் டிஸானர். கிளியரா? இப்போ நீ என்டார்ஸ் பண்ண பில் அவன் இன்னொருத்தருக்கு என்டார்ஸ் பண்ணணும் அவசியம் இருக்கா இல்லையா? பண்ணிக்கலாம். அவன் யாரு? செகண்ட் என்டார்சி. அவன் இன்னொருத்தனுக்கு என்டார்ஸ் பண்ண அவன் யாரு? தேர்ட் என்டார்சி. அவன் அதுக்கப்புறம் என்டார்ஸ் பண்ண அவன் யாரு? ஃபோர்த் என்டார்சி. இந்த மாதிரி எத்தனை பேர் கூட என்டார்ஸ் பண்ணுறது நமக்கு பிரச்சனையே கிடையாது. கடைசியாக பில் யார்கிட்ட வருது அப்படின்னு பார்க்கணும். புரியுதா? கிளியரா? என்டார்ஸ்ட் பில் என்டார்ஸ்ட் டு தி ஃபர்ஸ்ட் என்டார்சர், அகைன் என்டார்ஸ்ட் டு தி செகண்ட் என்டார்சர், அகைன் என்டார்ஸ்ட் டு தி தேர்ட் என்டார்சி, அகைன் என்டார்ஸ்ட் டு தி டிராயர். வாட் இஸ் தி ஜர்னல் என்ட்ரி இன் தி புக்ஸ் ஆஃப் டிராயர்? பில் இப்போ கடைசியாக அங்கே சுற்றி இங்கே சுற்றி யார்கிட்ட வந்துச்சு?
ராய் கிட்ட வந்துருச்சு. யார் கிட்ட வந்திருக்கு? எத்தனாவது என்ட்ராசி கிட்ட வந்திருக்கு? தேர்ட் என்ட்ராசி கிட்ட வந்திருக்கு. அப்ப நான் ஜர்னல் என்ட்ரி போடுவேன். இப்ப பில் உள்ள வருதா? அப்ப நான் ஜர்னல் என்ட்ரி போடுவேன். bills receivable debit to எத்தனாவது என்ட்ராசி? தேர்ட் என்ட்ராசி. சிம்பிள். எவ்வளவு பெரிய क्वेश्चन கேட்டாலும் நான் ஆன்சர் பண்ண முடியும். இதை எழுதுறாங்க. ஓகேவா? அப்ப நம்ம டீல் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் என்ட்ராசி எழுதியா, ஆனர் டிஸானர் எழுதியா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? ஓகேவா? இது வரைக்கும் பேஸ் லெவல் क्वेश्चंस எல்லாமே முடிஞ்சிச்சு. கிளியரா? ஓகேவா? ஒரு ரிவிஷன் பண்ணிக்கோ. டக்குன்னு பார்த்து என்ன புரியல, ஏதாவது புரியலையான்றதை ரிவிஷன் பண்ணிக்கோ. அடுத்த லெவல் क्वेश्चनக்கு போகலாம். இதுக்கெல்லாம் புதுசாக ஒரு ஜேர்னல் எல்லாம் கிடையாது. டேரெக்டாக இந்த கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த அவங்க எல்லா பாசிபிலிட்டிஸும் நான் கொடுத்துருக்கேன். இதை மீறி ஒரு பாசிபிலிட்டி கொஸ்டின் கேட்கறதுக்கான சான்சஸே கிடையாது. ஓகேவா? எப்படி எந்த பாசிபிலிட்டியில் கேட்டாலும் நான் ஆன்சர் பண்ண முடியும். சரியா?
நெக்ஸ்ட்டு ரெனிவல் ஆஃப் பில். நெக்ஸ்ட் என்னது? ரெனிவல் ஆஃப் பில். ஓகேவா? இப்போ மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து வருவோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்லேருந்து வரும்போது என்ன பண்ணுறோன்னா, டெட்டார் டு சேல்ஸ்னு ஒரு என்ட்ரி பாஸ் பண்ணியிருப்பானா, இவன் பர்ச்சேஸ் டு கிரெடிட்டார்ஸ்னு ஒரு என்ட்ரி பாஸ் பண்ணியிருப்பானா, அதுக்கப்புறமா பில்ஸ் அக்செப்ட் பண்ணும்போது பில்ஸ் ரிசீவபிள் டு டெட்டார்ஸ்னு பாஸ் பண்ணியிருப்பானா, இவன் கிரெடிட்டார்ஸ் டு பில்ஸ் பேயபிள்னு பாஸ் பண்ணியிருப்பானா. இப்போ என்ன பண்ணோம்? டியூ டேட் அன்றைக்கி ஹானர் பண்ணுறான், டியூ டேட் அன்றைக்கி டிஸ்ஆனர் பண்ணுறான்னு இது வரைக்கும் பார்த்தோம். இப்போ அவன் புதுசாக ஒன்று பண்ணுறான். டியூ டேட் அன்றைக்கி என்ன சொல்கிறான்? ஹானரும் பண்ணலை, டிஸ்ஆனரும் பண்ணலை. அதுக்கு பதில் என்ன சொல்கிறான்னா, கரெக்டுப்பா, நீ வந்து எனக்கு டைம் கொடுத்த, என்னால் இப்போ காசு கொடுக்க முடியாது, நம்ம என்ன பண்ணிக்கலாம், புதுசாக ஒரு பில்லை ட்ரா பண்ணிக்கலாம். என்ன சொல்கிறான்? புதுசாக ஒரு பில்லை ட்ரா பண்ணி கொடு, அதை நான் என்ன பண்ணுறேன், அக்செப்ட் பண்ணுறேன், இன்னிலேருந்து 1 மந்த்துக்குள்ளே டைம்குள்ளே கண்டிப்பாக கொடுத்துட்றேன் அப்படின்னு என்ன பண்ணுறான் அவன் சொல்கிறான். அதுக்கு நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவ? ஏற்கனவே 3 மாதம் நான் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இந்த காசை விட்டு வச்சுருக்கேன், இப்போ நீ எக்ஸ்ட்ரா 1 மாதம் கேட்குறேன்னா அதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்தா மட்டும்தான் நான் இந்த புது பில்லுக்கு அக்செப்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லவே மாட்டியா? சொல்லுவேன். இதுக்கப்புறம் ஃபர்தராக எவ்வளோ நாளைக்கு நீ பில்லை எக்ஸ்டெண்ட் பண்ணுறியோ அவ்வளோ பீரியடுக்கு நீ இன்ட்ரெஸ்ட் கேட்பியா மாட்டியா? கேட்ப. கிளியரா? அப்போ என்ன ஜேர்னல் என்ட்ரி நீ பாஸ் பண்ணுவ? இப்போ என்ன இருக்குது கையில் பாரு, நம்ம கையில் என்ன இருக்குது? பில் இருக்குது. அப்போ இந்த பில்ஸ் ரிசீவபிளை 1 ட்ரீட் பண்ணிக்கலாமா இது, ஆர் ஓல்டு பில்ஸ் ரிசீவபிள்னு ட்ரீட் பண்ணிக்கலாமா இதை? புரியுதா? அப்போ புதுசாக இப்போ என்ன பண்ணுற, நீ புதுசாக ஒரு பில்லை ட்ரா பண்ணுற. அப்போ புதுசாக ஒரு பில்லை ட்ரா பண்ணும்போது நியூ பில்ஸ் ரிசீவபிள் அரைஸ் ஆகுதா? புது பில் வருதா உனக்கு? பழைய பில் கேன்சல் ஆகிடுதா? இந்த பில்லு கேன்சல் ஆகிடுதா? அதுக்கு பதில் புதுசாக ஒரு பில்லு வருதா? ஓகேவா? கிளியரா? இப்போ அந்த இன்ட்ரெஸ்ட் உனக்கு இன்கமா எக்ஸ்பென்சஸா? இன்கம். அந்த இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணுவ நீ? கிரெடிட் பண்ணுவ. புரியுதாமா? கிளியரா? ஓகேவா? இன்னும் முடியல, இதையே 4 கேஸாக பார்க்க போகிறோம். இது கிளியரா? இது வரைக்கும் உனக்கு பப்பித்தா கண்டிப்பாக புரியாது, ஏன்னா இது புது கான்செப்ட்டு. அதனால் நீ வந்து மறுபடியும் வீடியோ பாரு, இல்லைனா அவங்ககிட்ட ஒரு தடவை கற்றுக்கோ, நம்ம அப்புறமா வந்து இதை டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்ம உங்களுக்கு ஓகேவா? பேடிச்சா மாதிரி இருக்கா? புரிஞ்சிச்சா? என்ன பண்ணன்னு புரிஞ்சுதா? ஏற்கனவே ஒரு பில் ரிசீவபிள் இருந்துச்சுல சந்தோஷ், அந்த பில்ஸ் ரிசீவபிளுக்கு பதில் இப்போ புதுசாக ஒரு பில்லை அக்செப்ட் பண்ணுறேன்னு சொல்கிறான். அப்போ அந்த புது பில்லை அக்செப்ட் பண்ணும்போது இப்போ புது பில் உயிர் வந்துடும், பழைய பில்லுக்கு உயிர் போயிடும். அப்போ அந்த பழைய பில்லை நீ கிரெடிட் பண்ணணுமா? இங்கே டெபிட்டில் இருக்க, அதை என்ன பண்ணுற? கிரெடிட் பண்ணுற. புது பில்லு தான் அசெட் இப்போ நமக்கு. அப்போ அந்த புது பில் என்ன பண்ணுவீங்க? டெபிட் பண்ணுவேன். இன்ட்ரெஸ்ட் நம்ம கேட்குறோமா இல்லையா? எக்ஸ்ட்ரா கேட்குறோம். நமக்கு இன்கமா எக்ஸ்பென்சஸா? இன்கம். அதனால் அந்த இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணுற? கிரெடிட் பண்ணுற. புரியுதா? ஓகேவா? இது வரைக்கும் ஓகேவா? ஷியரா? இது வரைக்கும் இப்போ இதையே ஃபர்தராக 4 கேஸாக பிரிக்கலாம். 1, அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை நீ என்ன பண்ணிடுற, அந்த டேட் அன்றைக்கி இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை கேஷாக கொடுத்துட்ற. அந்த டேட் அன்றைக்கி என்ன பண்ணுற? ரெனியூ பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை கேஷாக கொடுத்துட்ற. அப்போனா ஜர்னல் என்ட்ரி வரும், நியூ பில்ஸ் ரிசீவபிள் கேஷ் டு ஓல்டு பில் ரிசீவபிள் டு இன்ட்ரெஸ்ட்னு வரும். கேஸ் 1 என்ன? இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை கேஷாக வாங்கிடுற. கேஸ் 2 இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை கேஷாக கொடுக்காம பில்லில் ஆட் பண்ண சொல்லிடுற. கேஸ் 2 என்ன பண்ணுற? இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை கேஷாக கொடுக்காம பில்லில் என்ன பண்ண சொல்கிற? ஆட் பண்ணிட்டு சொல்கிற. அப்போ இங்கே என்ன வரும்? பில் அமௌண்ட் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுமே வரும். இங்கே பில் அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் வரும், இங்கே கேஷ் வராது. இது என்னது? கேஸ் 2. கேஸ் 3 இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை பாதி கேஷாக கொடுக்குற, பாதி பில்லில் ஆட் பண்ணிக்கிற. அப்போ என்ன வரும்? பாதி அமௌண்ட்டுக்கு கேஷ் வரும், பேலன்ஸ் பாதி இங்கே இன்ட்ரெஸ்ட்டில் என்ன ஆகிடும்? பில்லில் ஆட் ஆகிடும். கேஸ் 4 நீ கேஷாகவே கொடுக்கல, ஆனால் பில்லுலேயும் ஆட் பண்ணலை. கேஷாகவும் கொடுக்கல, பில்லுலேயும் ஆட் பண்ணல. அப்போனா அந்த அமௌண்ட்டை இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை நீ என்னவா ட்ரீட் பண்ணணும்? மறுபடியும் டெட்டார்னு ட்ரீட் பண்ணணும், அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை மட்டும். கிளியரா? புரியுதா? கஷ்டமாக இருக்கா? ஓகேவா?
ஓகேவா? புரிஞ்சுதா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், பழைய பில்லை கேன்சல் பண்ணி புது பில்லை ட்ரா பண்ணுறோம். அதுக்கு என்ன ஜேர்னல் என்ட்ரி, நியூ பில்ஸ் ரிசீவபிள் டு ஓல்டு பில்ஸ் ரிசீவபிள். ஏன்னா ஓல்டு பில்ஸ் ரிசீவபிள் வெளியே போயிடுச்சு, நியூ பில்ஸ் ரிசீவபிள் உள்ளே வந்துருச்சு. இன்ட்ரெஸ்ட் இன்கமா இல்லையா? இன்கம், அந்த இன்கம்மை கிரெடிட் பண்ணிடுறோம். இப்போ அந்த இன்கம் எப்படி அவன் நமக்கு கொடுக்க போகிறான்? த்ரூ கேஷாக கொடுக்க போகிறானா, இல்லை பில்லுலேயே ஆட் பண்ணிக்கோன்னு சொல்கிறானா, இல்லை பாதி காசு கொடுத்துட்டு பாதி பில்லில் ஆட் பண்ணிக்கோன்னு சொல்கிறானா, இல்லை அதை பற்றி கேஷும் கொடுக்கல பில்லுலேயே ஆட் பண்ணலையா, அப்போ நான் டேட்டாரை என்ன பண்ணிக்கணும், ட்ரீட் பண்ணிக்கணும். 4 டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன்ஸ். புரியுதா? ஃபஸ்ட்டு இது வரைக்கும் எழுது. ரெனிவல் ஆஃப் பில் அப்படின்னு போட்டு ரெனிவல் ஆஃப் பில். New bills receivable account debit to old bills receivable. New bills receivable account debit to old bills receivable. To interest. இப்போ இந்த எக்ஸாம்பிள் வச்சு போட்டுக்கலாம். இது வரைக்கும் ஓகேவா? இது வரைக்கும் to interest வரைக்கும் போட்டியா? ப்ராக்கெட்டில் ரெஃபர் த பிலோ சிச்சுவேஷன்ஸ் அப்படின்னு போடு. ரெஃபர் த பிலோ சிச்சுவேஷன்ஸ். நியூ பில்ஸ் ரிசீவபிள் டு ஓல்டு பில் ரிசீவபிள் பிஆர்னு போட்டுக்குப்பா. ஷார்ட்டாக கஷ்டமாக இருக்குது, நான் அப்புறமா மாற்றி எழுதிப்பேன். ஓகேவா? கீழே கேஸ் 1 நான் ட்ராயர் புக்ஸ் மட்டும் தான் எழுத போகிறேன். ட்ராயர் புக்ஸ் நீ தான் எழுத போகிறேன். யோசிச்சு கிளியரா? ஸோ கேஸ் 1 இன்ட்ரெஸ்ட் amount fully paid in cash. இதுக்கு என்ன சேனல் என்ட்ரி? நியூ பில்ஸ் ரிசீவபிள் 100ன்னு வச்சுக்கோ. கேஷ் 10. இது வந்து இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட். ப்ராக்கெட்டில் இன்ட்ரெஸ்ட்னு போட்டுக்கோ. டு ஓல்டு பில்ஸ் ரிசீவபிள் 100. டு இன்ட்ரெஸ்ட் 10. கொஷினில் எதுவுமே கொடுக்கலனா ஆடட் டு த பில்னே ட்ரீட் பண்ணிக்கோ. கிளியரா? ஸோ இதுக்கு என்ன ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணுவேன்? நியூ பில்ஸ் ரிசீவபிள் டெபிட் 100 + 10 110 டு ஓல்டு பில்ஸ் ரிசீவபிள் 100 டு இன்ட்ரெஸ்ட் 10. புரியுதா? என்ன சுஜிதா? இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு காசாக கொடுக்கலாமா, அதை என்ன பண்ணுறான், பில்லில் ஆட் பண்ணிக்க சொல்கிறான். அப்போ அதுவும் நமக்கு ரிசீவபிளில் பில்லு எழுதும்போது எவ்வளோக்கு எழுதுவே? இப்போ நீ 110க்கு எழுதுவே பில்லை. இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் நீ தான் கால்குலேட் பண்ணணும். கிளியரா? இது சிச்சுவேஷன் 2. நெக்ஸ்ட்டு சிச்சுவேஷன் 3. இன்ட்ரெஸ்ட் partly added to the bill and partly paid in cash. நான் இங்கே 50-50 வச்சுக்கிறேன். ஆனால் உனக்கு 40% கூட அவன் பே பண்ணியிருக்கலாம். அது கொஷினில் என்ன சொல்கிறான்னா அதுக்கேற்ற மாதிரி நீ என்ன பண்ணிப்ப, யூஸ் பண்ணிப்ப. அப்படின்னா ஜேர்னல் என்ட்ரி நியூ பில்ஸ் ரிசீவபிள் 105 கேஷ் 5 to ஓல்டு பில் ரிசீவபிள் 100 to இன்ட்ரெஸ்ட் 10. ஆமாம், பாதி காசு தான் இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணிட்ட பில்லுலேயும், பாதி காசை கேஷாகவும் ரிசீவ் பண்ணியிருக்க. கிளியராமா?
சூப்பராக இருக்கா டாப்பிக்கு? எல்லா சுச்சுவேஷன்ஸும் பார்த்துடுறோம். புக்கில் அதெல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. நான் உனக்கு 100% என்னென்ன பாசிபிலிட்டியோ எல்லாத்தையுமே நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். எப்படியெல்லாம் வரும் அவங்க கொஷினாக கேட்கலாம் உனக்கு, ஓகேவா? பட் எல்லா சுச்சுவேஷனும் இதை மீறின ஒரு சுச்சுவேஷன் வரதுக்கு சான்ஸ் இல்லை. அது எல்லாத்தையுமே கொடுத்துட்றேன். அதை மீறி எப்படி கேட்கலாம்? அவன் இந்த என்டாசி கிட்ட மாறி போய் வந்திருக்கு அப்படி வேணால் கேட்கலாம். புரியுதானா சொல்கிறேன்னு? பட் பேசிக்காக என்ன லெவல் கேட்பானோ அந்த எல்லா லெவலையுமே நான் என்ன பண்ணிடுறேன் உனக்கு கிளாஸில் இங்கே டிஸ்கஸ் பண்ணிடுறேன். 100% கான்செப்ஷுவலாக உனக்கு புரிஞ்சு அதை நீ யோசித்து படித்து வந்தாலே போதும். சூப்பராக மார்க் எடுக்கலாம். 10 மார்க்குக்கு 10 மார்க் அசால்ட்டாக எடுக்கலாம், ஓகேவா? மிஸ்ஸே பண்ண முடியாது. லாஸ்ட் சுச்சுவேஷன் என்ன? நாட் பெய்ட் அண்ட் நாட் ஆடட் டு பில். இது ரேர் சுச்சுவேஷன் தான், இது நடக்காது. புரியுதா? கொஷின்லேயே சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடக்காது, ரேர் தான். புரியுதா? இருந்தாலும் நான் சொல்லிட்டேன். இதை தவிர இன்னொரு சுச்சுவேஷன் ஒன்று இருக்குது. இப்போ பில் அமௌண்ட் 100ன்னு வச்சுக்கோயேன், 50 கொடுத்துட்டான் கேஷாக, பேலன்ஸ் 50 மட்டும் புது பில் ட்ரா பண்ண சொல்கிறான். புரியுதாமா? பழைய பில் அமௌண்ட்டு 100. அப்போது அந்த புது பில்லுக்கு எவ்வளோ காசோ அதுக்கு மட்டும் தான் நீ என்ன பண்ணுவ? இப்போ இன்ட்ரெஸ்ட்டை சார்ஜ் பண்ணுவேன். புரியுதானா சொல்கிறேன்னு? ஓகேவா? நெக்ஸ்ட்டு எழுதிக்கோ. இது வந்து தனி கேஸாக ட்ரீட் பண்ணு, இந்த சுச்சுவேஷனாக ட்ரீட் பண்ணாத, ஓகேவா? இது வந்து பில் அமௌண்ட். இதுக்கு முன்னாடி பார்த்ததுல என்ன? இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட். பில் அமௌண்ட் பார்ட்லி பெய்டு அண்ட் ஃபார் பேலன்ஸ் நியூ பில் அக்செப்டட். அப்போ என்னது? நியூ பில்ஸ் ரிசீவபிள் 50 அண்ட் இதில் இன்ட்ரெஸ்ட் எப்படி வேணால் மறுபடியும் வரலாம். அந்த இன்ட்ரெஸ்ட் 4 சுச்சுவேஷனில் எப்படி வேணால் வரலாம். புரியுதா? ஒன்று இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிக்கலாம், இன்ட்ரெஸ்ட் பே பண்ணாமல் இருக்கலாம், பில்லோட ஆட் பண்ணிக்கலாம். புரியுதா? கிளியரா? 2 ஓல்டு பில்ஸ் ரிசீவபிள் 100 பட் கேஷ் மட்டும் என்ன பண்ணியிருப்பான்? 50 ரிசீவ் பண்ணியிருப்பான், ஓகேவா? 2 இன்ட்ரெஸ்ட். இந்த புது பில் எவ்வளோக்கு ட்ரா பண்ணுறியோ அதுக்கான இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் போடணும். கேஷ் கொடுத்ததுக்கு என்ன பண்ணக்கூடாது? இன்ட்ரெஸ்ட்டை போடக்கூடாது. இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை மேலே 4 சுச்சுவேஷன் பார்த்தோம்ல, அந்த 4 சுச்சுவேஷனில் அந்த இன்ட்ரெஸ்ட் கேஷோட பே பண்ணியிருக்கலாம், ஆர் அந்த இன்ட்ரெஸ்ட்டை பில்லோட ஆட் பண்ணியிருக்கலாம், ஆர் பார்ட்லி கேஷ் பார்ட்லி பில்லில் இருக்கலாம் இந்த 5 rupees, ஆர் டெட்டாஸாகவும் இருக்கலாம். இந்த இதுலேயும் ஒரு 4 சுச்சுவேஷன் உனக்கு என்ன ஆகலாம்? அரைஸ் ஆகலாம். கிளியரா? இது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் 4 சுச்சுவேஷன். இந்த 5 rupees டிபெண்ட்ஸ் ஆன் அபவ் 4 சுச்சுவேஷன்ஸ். ஆனால் இந்த இன்ட்ரெஸ்ட் இன்கம் இங்கே கிரெடிட் ஆகிடும் கண்டிப்பாக. அதில் எந்த சேஞ்சும் கிடையாது. மேலே எங்கே ஆட் பண்ணுறதுக்கு தான் அந்த 4 சுச்சுவேஷன்ஸ் பார்க்குறோம். கிளியரா? ஹெவி ஆயிடுச்சா? ரொம்ப ஹெவி ஆயிடுச்சா? ஓகேவா? புரியுதா? இன்னும் இருக்குது அக்காமடேஷன் பில்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, அதை நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். இதெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்கானால் தான் அதை நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும், ஓகேவா? அதுதான் எக்ஸாமில் கேட்பான். இப்போ நீ பார்க்குறது எல்லாமே என்னது? வெறும் ட்ரெய்லர் தான். கிளியரா? இப்போ நீ பார்த்தது எல்லாமே என்னது? ஒரு ட்ரெய்லர் தான். இந்த ரெனிவல் ஆஃப் பில் வேணால் கேட்கலாம். எக்ஸாம் ஏரியா ரெனிவல் ஆஃப் பில் ஆர் அக்காமடேஷன் ஆஃப் பில். பேலன்ஸ் எதாவது கேட்குறான்னா உனக்கு லக்குன்னு அர்த்தம். புரியுதானா சொல்கிறேன்னு? எக்ஸாமில் மெயின் ஃபோக்கஸே என்னது? இந்த ரெனிவல் ஆஃப் பில்லும் அக்காமடேஷன் பில் மட்டும்தான். அந்த அக்காமடேஷன் பில் நாளைக்கு பார்க்க போகிறோம். இந்த ரெனிவல் ரிட்டையர்மெண்ட் இப்போ பார்த்துருவோம். இது எக்ஸாம் ஃபோக்கஸ் ஏரியா. புரியுதா? இது எல்லாமே ட்ரெய்லர் தான். அந்த அக்காமடேஷன் பில்லு தான் அது ரியல் பிக்சரு. கிளியரா? இதுக்கப்புறம் புதுசாலாம் எதுவும் கிடையாது, புதுசாக எதுவுமே கிடையாது. ஆனால் ஒரு கான்செப்சுவலாக யோசிக்காமல் அதை என்ன பண்ண முடியாது, என்னால் டச்சு பண்ண முடியாது. இப்போ நீ பார்த்ததே தான் அங்கே ரிப்பீட் ஆகும். ஆனால் கான்செப்சுவலாக யோசிக்காமல் நாங்கள் டச்சை என்ன பண்ண முடியாது, அந்த ஆன்சரை டச் பண்ண முடியாது. கிளியரா? ஓகேவா?
புரிஞ்சதா? அது இங்கேயே 448 சுச்சுவேஷன் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இதில் வரைக்குமே. அதை தவிர்த்து ஏற்கனவே ஒரு 15 சுச்சுவேஷன் கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். கரெக்டாக இல்லையா? கிட்டத்தட்ட ஒரு 25 சுச்சுவேஷன் நம்ம என்ன பண்ணியிருப்போம் இப்போ வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். எவ்வளோ வந்திருக்கு? சீரியல் நம்பர் போட்டிருக்கியா இல்லையா? போடல, சீரியல் நம்பர் போட்டிருக்கேன். இருபது வந்திருக்கு. அவ்வளோதான் வந்திருக்கா? 20. லாஸ்ட் கான்செப்ட் ஆஃப் தி டே, ரிட்டையர்மெண்ட் ஆஃப் பில். என்னது? ரிட்டையர்மெண்ட் ஆஃப் பில். ஹானர்டு வேறு, ரிட்டையர்மெண்ட் வேறு. டியூ டேட் அன்றைக்கி கொடுத்தா அது ஹானர்ட். இப்போ லாஸ்ட் சுச்சுவேஷன் என்னென்னா, நான் உனக்கு ஜான்வரி 30 வரைக்கும் பில்ஸ் ரிசீவபிளுக்கு டைம் கொடுத்துருக்கேன். நீ திடீர்னு ஜான்வரி 15 ஃபோன் பண்ணுற, இப்போ இன்றைக்கி என்கிட்ட காசு இருக்குது, வந்தினா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிற. அப்போ நீ சொல்லுவியா வேணாம் டியூ டேட் 30 இருக்குது, நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு நீ சொல்லுவியா? இல்லை ஃபாஸ்ட்டாக போய் காசு வாங்கிட்டு வந்துடுவியா? ஃபாஸ்ட்டாக போயிட்டு காசு வாங்கிட்டு வந்துடுவேன். ஏன்னா மறுபடியும் விட்டால் எப்போ காசு வருதுன்னு உனக்கு தெரியாது. கேட்டால் இல்லை என்ன பண்ணுவேன்? காசு வாங்கிட்டு போகிறதுக்கு நீ போயிடுவேன். அவனா சொல்லுவான் நிறுத்து, நான் லேட்டாக கொடுத்தா இன்ட்ரெஸ்ட் கேட்குற, இப்போ நான் சீக்கிரமாக கொடுத்துருக்கேன், அப்போ நீ எனக்கு கம்மி பண்ணி கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா? கேட்பானா மாட்டானா? கேட்பான். அதுக்கு நீ என்ன பண்ணுவ? கம்மி பண்ணி கொடுப்ப. அப்போ கம்மி பண்ணி கொடுக்கும்போது உனக்கு அது எக்ஸ்பென்சஸாக இன்கமா? எக்ஸ்பென்சஸ். அப்போ நான் ஜர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணுவேன். உன் கையில் என்ன வருது? கேஷ். எவ்வளோ வரும்? 90 தான் வரும். ஏன்னா அந்த பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் என்ன பண்ணியிருப்பான், பிடிச்சிருப்பான். அந்த 19 நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நீ பர்சன்டேஜ் எக்ஸாமில் கேல்குலேட் பண்ணணும். எவ்வளோ நாள் சீக்கிரமாக கொடுத்துருக்கான் இன்ட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் இன்ட்டு அமௌண்ட்டு போட்டு கேல்குலேட் பண்ணணும். அது நம்ம தனியாக பார்ப்போம். புரியுது என்ன சொல்கிறேன்னு? கேஷ் 90. ரிபேட் நமக்கு எக்ஸ்பென்சஸாக இன்கமா? எக்ஸ்பென்சஸ். இங்கே அதை ரிபேட்டுன்னு சொல்லணும். இங்கே என்னன்னு சொல்லணும்? ரிபேட். எக்ஸ்பென்சஸ் 10. 2 என்ன போடுவேன்? பில்ஸ் ரிசீவபிள் 100. கிளியரா? சீக்கிரமாக கொடுத்தா நமக்கு எக்ஸ்பென்சஸ். புரியுதா? இப்போ நம்ம பார்த்த சுச்சுவேஷன் எல்லாமே டிராயி புக்ஸில் என்ன பண்ணு, டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன் பார்த்தோம்ல, டிராயி புக்ஸில் ஜேர்னல் என்ட்ரி எழுதி நான் கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணுறேன். புரியுதாப்பா? பில்ஸ் ரிசீவபிள் பில்ஸ் பேயபிள்லாம் பார்த்தோம்ல, யோசிச்சு பொறுமையாக. அப்போ அவன் புக்கில் என்ன என்ட்ரி வரும்? புது பில் ரெனியூ பண்ணுறதுக்கு. இவனுக்கு பில்ஸ் ரிசீவபிள் ஓல்டு, பில்ஸ் ரிசீவபிள் நியூனா, அவனுக்கு என்னது? பில்ஸ் பேயபிள் ஓல்டு, பில்ஸ் பேயபிள் நியூன்னு வரும். கரெக்டாக இல்லையா? இவனுக்கு கேஷ் உள்ளே வருதுன்னா அவனுக்கு கேஷ் என்ன ஆகும்? வெளியே போகும். இவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இன்கம்னா அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் என்ன? எக்ஸ்பென்சஸ். யோசிச்சு எழுதி. எல்லா ஆன்சரும் நானே சொல்லிட்டேன். ஓகேவா? என்ட்ரி மட்டும் தான் நீ கொடுக்கணும். கான்செப்ட் எல்லாமே சொல்லிட்டேன். புரியுது என்ன சொல்கிறேன்னு? அதே மாதிரி ரிட்டையர்மெண்ட்டுக்கும் யோசிச்சு எழுது. இதோட பேஸ் லெவல் எல்லாமே முடியுது. இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 9 வரைக்கும் ஐசிஏ புக்லேருந்து போடலாம். 9 or 8 லோகன் அதை செக் பண்ணி சொல்லுப்பா எதனா வரைக்கும் போடலான்னு. ஐசிஏ எக்ஸப்ட் 4 தவிர்த்து பேலன்ஸ் எல்லாமே போடும். போயிட்டு நல்லா சாப்பிட்டு வந்துட்டு இது எழுதிட்டு போயிட்டு சாப்பிட்டு வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மைண்டை நல்லா ஃப்ரீயாக வச்சுக்கிட்டு நான் இப்போ என்ன பேசுனேன்னு யோசிச்சுப்பாரு. அந்த வார்த்தைக்கு என்ன சொன்னேன், இது என்ன சுச்சுவேஷன் சொன்னேன், அது என்ன சுச்சுவேஷன் சொன்னேன், அந்த சுச்சுவேஷனில் பில் யார்கிட்ட இருக்கும், காசு யார் பே பண்ணுவா, யார் பே பண்ண மாட்டான், இந்த விஷயத்தெல்லாம் யோசி. அந்த விஷயத்தை யோசிக்கும் போது தான் உனக்கு சாப்டர் ஈஸியாக மாறும். இதை நீ படிக்கவே தேவையில்லை யோசிச்சினா. இன்றைக்கி நான் படிச்சுட்டு வந்து உனக்கு நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேனா? கிடையாது. புரியுதா? எல்லாமே நம்மளுடைய செல்லில் போய்ட்டு ஆட்டோமேட்டிக்காக இன்பில்ட்டாக உட்காந்துரும் கான்செப்ட்டு. நீ அதுக்கப்புறம் மெமரி செல்ஸை ரீகால் பண்ணணும், ரீப்ரெஷ் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. புரியுதா நான் சொல்கிறேன்னு? கான்செப்டை நல்லா டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன்னா நீ பார்க்கணுன்ற அவசியமே கிடையாது. தானாக அப்படியே உன் மைண்ட்லேருந்து நான் என்னைக்கு கேட்டாலும் ஃப்ளோ ஆகும். கிளியராக யோசிக்கணும். ஆனால் அது யோசிக்காமல் வராது, யோசித்தா மட்டும்தான் வரும். மனப்பாடம் பண்ணினா மறக்கும். புரியுதானா சொல்கிறேன்னு? ஆனால் கான்செப்டுவலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகாது? மறக்காது. என்ன நடக்குது, யார் யாருக்கு தரணும்னா என்ன சொன்னார் சார், காசு உள்ளே வருதா வெளியே போதா, பில்லு உள்ளே வருதா வெளியே போதா, பில்லு யார்கிட்ட இருக்குது டியூ டேட் அன்னைக்கு, இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையுமே யோசி. ஒரு கதை மாதிரி க்ரியேட் பண்ணு. கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும் இந்த சாப்டர். ஒன் ஆஃப் த மோஸ்ட் டிஃபிகல்ட் சாப்டரே இதுதான் உனக்கு. புரியுதானா சொல்கிறேன்னு? இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா 10 மார்க்ஸ் கையில் அப்படியே அழகாக வந்துடும். ஓகேவா? இதுக்கு முன்னாடியாச்சும் டெப்ரிசியேஷன்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ டெப்ரிசியேஷன் லாஸ்ட் எக்ஸாம்லேருந்து கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க. பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் தான் உனக்கு மெயினாக கேட்பாங்க. எல்லாமே உனக்கு இப்போ 10 மார்க் ஆயிடுச்சு. ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் கூட 10 மார்க் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி 20 மார்க்ஸ் கூட கேட்டுட்டு இருந்தாங்க. பட் இப்போ நியூ சிலபஸ் வந்ததுலேருந்து எல்லாமே என்ன ஆயிடுச்சு? 10 மார்க்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் ஒன்றுமே பண்ண முடியாது. NQவில் 15 மார்க்ஸ் கேட்பாங்க, இப்போ 10 மார்க் ஆயிடுச்சு. பார்ட்னர்ஷிப்பும் 10 மார்க் 2 கொஷின் ஆயிடுச்சு.
20 மார்க்ஸ் ஆயிடுச்சு. பார்ட்னர்ஷிப் வெயிட்டேஜ் ரொம்ப அதிகமாகிடுச்சு. புரியுதா? இதெல்லாம் நல்லா போட்டால் தான் பார்ட்னர்ஷிப்லாம் ஈஸியாக போட முடியும். சரியா? ட்ராயிங் புக்ஸை எழுதிட்டு பிரேக் போயிட்டு வா, நான் வந்து செக் பண்ணுறேன். சரியா? ட்ராயிங் புக்ஸை எழுதிட்டு பிரேக் போயிட்டு சாப்பிட்டு பொறுமையாக வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு படிக்க ஆரம்பி. ஃபுல் டே இருக்குது. சரியா? இதை கிளியர் ஆகாமல் நீங்கள் வீட்டுக்கே போகக்கூடாது. போனீங்கன்னா நாளைக்கு கஷ்டமாக தெரியும். ஓகேவா? என்ன டவுட்னா என்கிட்ட கிளாரிஃபை பண்ணிக்கோ. சரியா?